வாசிக்கும் பொழுது கேளுங்கள். Revelation chapter 2 verses from 1 to 5. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளிலும் சபையாராக நமக்கு கொடுக்கிற ஒரு நினைப்பூட்டுதலின் செய்தி, நீ நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நினைத்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் ஏன் எபேசு சபைக்கு உண்டானது? ஆண்டவர் சபைகளுக்கு தம்முடைய ஆவியானவரை கொண்டு கொடுத்த செய்தியை யோவான் பெற்று இந்த செய்திகளை எழுதி வைத்திருக்கிறார் வெளிப்பாட்டின் புஸ்தகத்திலே. தன்னுடைய சீஷன் யோவானுக்கு அவர் இதை வெளிப்படுத்தின பொழுது, எபேசு சபை என்று சொல்லப்பட்ட இந்த சபைக்காக ஆவியானவர் கொடுத்த செய்தியை இன்று தேவன் நமக்கு நினைப்பூட்டுதலாக சொல்ல விரும்புகிறார். ஏன் நாம் சில காரியங்களை நினைக்க வேண்டும்? நினைக்காத பட்சத்தில் மனம் திரும்ப முடிவது இல்லை. மறந்து போன சில காரியங்களை தேவன் நினைப்பூட்டுகிறார். காரணம், அவர் அவைகளை மறக்கவில்லை. தேவன் நினைவாய் இருக்கிற சில விஷயங்களை நாம் மறந்து போகும் பொழுது மனம் திரும்ப வேண்டிய அவசியம் வருகிறது. தேவன் சில காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நினைவுகளை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். காரணம், அந்த நினைவில் நாம் இல்லாதபடி மறந்து போயிருக்கிறபடினாலே கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். இந்த சபை எல்லா நிலைமையிலும் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உரிய தன்மையை உடைய சபையாக இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அநேக காரியங்களை ஒரு சபையிலே அவர் பார்க்கும் பொழுது, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கும் பொழுது மனமகிழ்ச்சிக்கு உரிய காரியங்கள், தேவனை மனமகிழ்ச்சி படுத்தக்கூடிய காரியங்கள் உடைய சபையா இருந்தது. அந்த காரியங்களை வாசித்தோம். அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட கிரியைகள்? உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிற ஒரு நிலைமை. நன்றாய் கவனியுங்கள். தீமையை சகிக்க முடியாமல், பொல்லாதவர்களை சகிக்க முடியாமல் இருக்கிற ஒரு சுபாவத்தை உடைய தேவ பிள்ளையின் இடத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பொல்லாதவர்களை சகிக்க முடியாத பிள்ளைதான், பொறுமையா இருக்கிற பிள்ளை. அது மாத்திரமல்ல, பிரயாசப்படுகிற பிள்ளை. மேலும் சொன்ன ஒரு குறிப்பு, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ என்ன செய்தாய்? கண்டறிந்து கொண்டாய். தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொன்னாலும் அப்போஸ்தலர்கள் அல்ல என்று அவர்களை சோதித்து பொய்யர் என்று நீ கண்டறிந்தாய். சோதித்து கண்டறிகிற பகுத்தறிவு உனக்கு உண்டு. நன்மை தீமை இன்னதென்று உனக்கு தெரியும். நல்லவர்கள் யார், பொல்லாதவர்கள் யார் என்று உனக்கு கண்டறிய முடியும். பேரளவில் ஜீவித்தவர்களை, பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை தரித்தவர்களை நீ சரியாய் புரிந்து கொண்ட ஒரு சகோதரன், சகோதரி. அது மாத்திரமல்ல, நீ சகித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகள். எந்த போராட்டத்திலும் பிரச்சனையிலும் நீ என்னை விட்டு ஓடிவிடவில்லை, என்னை மறுதலிக்கவில்லை, இயேசு வேண்டாம் என்று நீ நினைக்கவே இல்லை. நீ சகித்துக் கொண்டிருக்கிற சுபாவத்தை உடைய ஒரு பிள்ளை. பொறுமையாய் இருக்கிறாய். எந்த போராட்டத்திலும் நீ என்ன செய்யவில்லை? அவசரப்படவில்லை.
பொறுமையாய் இருக்கிறாய், காத்து கொண்டிருக்கிறாய். வாக்குத்தத்தங்களை குறித்ததான விசுவாசத்திலே காத்திருக்கக்கூடிய பொறுமை உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைதான் நீ. அது மாத்திரமல்ல, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். தேவ பிள்ளை, நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குறித்து நினைவாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எந்த சூழ்நிலையில், எந்த நிலைமையில் இந்த செய்தியை நாம் கேட்கிறவர்களா இந்த சபையில் இந்த காலை வேளையில் இருந்தாலும் தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். எதை குறித்து நினைவாய் இருக்கிறார் என்றால், எல்லா காரியங்களும் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் எதை செய்கிறோம் என்று தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகிப்பு, பொறுமை, பிரயாசம், சோதித்து கண்டறிகிற காரியங்கள் என்று பகுத்தறிவிலே தேவன் நமக்கு கொடுத்த கிருபை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் நினைவாய் இருக்கிறார். ஆனால் இன்று நாம் மறந்து போன ஒரு காரியத்தை அவர் நினைவுபடுத்துகிறார். அதுதான் இந்த காலை வேளையின் செய்தி. நாம் இருந்த உயரத்தை நினைவுபடுத்த வேண்டும். இந்த காலை வேளையின் செய்தியை, உன்னுடைய உயரத்தை நினைவு கூறுவாயாக. உன்னுடைய உயரத்தை நினைவு கூறுவாயாக. சகோதர சகோதரி, எல்லாருக்கும் ஒவ்வொரு உயரங்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் உயரங்களுக்கு தேவன் அடைத்தவர். இது ஒரு ஆவிக்குரிய உயரம். நீங்கள் பண கஷ்டமுடையவர்களாய், மனதிலே கஷ்டமுடையவர்களாய், இளைப்படைந்து ஆவியிலே சோர்ந்தவர்களாய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய போராட்டங்களை தாண்டி தேவன் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறார். அது உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஆவிக்குரிய உயரம். தேவன் நினைவுபடுத்தி பார்க்கிறார், நீ எப்படி பிரயாசப்பட்டாய், சகித்துக் கொண்டாய், பொறுமையாய் இருந்தாய், நன்மை தீமையை பிரித்தறிந்தாய், பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறாய், எனக்காக இன்னும் ஓட ஆசைப்படுகிறாய். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன்னை குறித்து ஒரு குறை இருக்கிறது. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில மனுஷரிடத்திலே நாம் பழகும் பொழுது அநேக காரியங்களை குறைகளாய் பார்க்கிறோம். நமக்கு பிடிக்கவில்லை என்றால் விரைவாக குறைவுகளை சுட்டி காட்டி விடுகிறோம். அவர்களிடத்தில் இருக்கிற அநேக மேன்மையான காரியங்களுக்கு முன்பாக குறைவுகளை நாம் முன்வைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, நம்மை நினைத்திருக்கிற அன்பு எப்பொழுதுமே நம்முடைய குறைவுகளுக்கு முன்பாக நிறைவுகளையே காண்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கடிந்து கொள்ளுகிறார், என்னை திட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நேசிக்கிறபடினாலே. நேசம் இல்லை என்றால் பேசுவது இல்லை. நம்முடைய ஆண்டவன் நினைத்து பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவின் காரியங்கள். எத்தனை பிளஸ் இருக்கிறது மகளே உன்னுடைய வாழ்க்கையில மகளே. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் நான் பார்க்கிறேன். எத்தனை பிளஸ்க்கு மத்தியில ஒரே ஒரு மைனஸ், ஒரு குறைவு. எவ்வளவு அழகாக பேசினார். அத்தனை நிறைவுகளையும் சுட்டி காட்டி நான் நினைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னிடத்தில் ஒரு குறை எனக்கு உண்டு. பாருங்கள், நம்மை நேசிக்கிற என்று சொல்ல மாட்டேன், நம்மை மிகவும் நேசிக்கிறவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். இந்த உலகத்தில் நேசிக்கிற என்ற வார்த்தையை தாண்டி மிகவும் நேசிக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர் நம்முடைய அன்பின் பிதா மாத்திரமே. நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய இரட்சகர் இயேசு மாத்திரமே. அதிகமாய் நேசிக்கிறவர் என்று நான் சொல்லும் பொழுது அவருடைய நேசத்துக்கு ஈடாக வேறொரு நேசத்தை ஒப்பிடவே முடியாது. ஆனாலும் கவனிங்கள், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் இத்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இன்னும் நீ மாறவில்லை இந்த காரியங்களிலே. உன் பிரயாசம், பொறுமை, சகிப்பு, கண்டறிகிற கிருபை, சகிப்பு, திரும்பவும் சொல்லுகிறார், போராட்டங்களின் மத்தியில் பொறுமை, நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிற சுபாவம். தேவ பிள்ளை, ஒருவேளை இந்த குணாதிசயங்களில், நிறைவின் காரியங்களில் அநேகம் எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறதை கவனிங்கள். நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்து இந்த சத்தியத்தை கேட்டாலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஸ்தானம் என்பது, உயரம் என்பது அவரால் கொடுக்கப்பட்ட காரியம். ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷணமே, அந்த நிமிஷமே, தேவனுக்குள் நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த நிமிஷமே,
தெரிந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிமிஷமே கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒன்றை வைத்தார். அதுதான் அவர் கொடுத்த உயரம். இந்த நிலைமையில் நீங்கள் அவரை எப்படி சிநேகித்தீர்கள், நான் அவரை எப்படி சிநேகித்தேன் என்பதை அவர் நினைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஆனாலும், ஏனென்றால் காலங்கள் போய்விட்ட இந்த நாட்களிலே அநேக வருஷங்கள் ஓடிவிட்டது, நீ கிறிஸ்தவ பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை நல்ல குணங்கள் நிறைவுகள் காணப்பட்டாலும் ஒரு முக்கிய குறைவு நான் பார்க்கிறேன். என்ன குறைவு தெரியுமா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்தாய் என்று வேதம் சொல்லவில்லை, விட்டாய். You have not lost your first love, but you have forsaken your first love. இழக்க முடியாது. நன்றாய் கவனிங்கள், இழக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுத்த அந்த அன்பை நாம் இழக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இழப்பது என்பது தொலைத்து விடுவது, காணாமல் போய் விடுவது, அதுதான் இழப்பு. தேவன் பேரில் நாம் வைக்கிற அந்த அன்பை இழக்க முடியாது. காரணம், இதைத்தான் ரோமர் 8 பவுலும் சொன்னார், தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? எந்த வறுமையோ வியாதியோ துன்பமோ இன்பமோ நிகழ்காலமோ வருங்காலமோ தூதர்களோ பட்டயமோ வாழ்வோ உயர்வோ தாழ்வோ மரணமோ வியாதியோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்றால் என்ன அர்த்தம்? அந்த அன்பை நாம் இழக்க முடியாது, ஆனால் விட்டுவிட முடியும். விட்டுவிட முடியும். தேவன் பால் இருக்கிற அந்த அன்பை நாம் விட்டுவிட்டு தேவனுக்காக ஓட முடியும். அதைத்தான் இந்த சபை செய்து கொண்டிருந்தது. தேவனுக்காக பிரயாசப்பட்டார்கள், தேவனுக்காக இளைப்படையாமல் ஓடினார்கள், பொறுமையாய் இருந்தார்கள், சகித்துக் கொண்டார்கள், பொல்லாததை சகிக்க முடியாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு குறையோடு இருந்த இந்த சபையை தேவன் மிகவும் நேசித்ததற்கு காரணம், இவர் தேவன், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட சபை அவருக்கு சொந்தம். அதனால் அதை அவர் ஒரு நாளும் பிசாசுக்கு விட்டு கொடுக்க முடியாது, உலகம் மாம்சத்திற்கு விட்டு கொடுக்க முடியாது தேவ பிள்ளையே. அதனால் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இழந்தாய் என்று சொல்லவில்லை, விட்டாய். அப்படி என்றால் மனமறிய சில வேறான முடிவுகளுக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ பிள்ளையை நன்றாய் கவனிங்கள். என்னதான் தேவனுடைய பிள்ளைகளாக இத்தனை குணாதிசயங்களை நாம் இருந்தாலும் ஒரு குறைவு என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்வார் என்றால் அந்த குறைவை நாம் மாற்றிக்கொள்ளவே கர்த்தர் பேசுகிறார். எவ்வளவு தேவ பக்தி இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தேவன் மேல் வைக்கிற அன்பு. அன்பில்லாமல் ஊழியம் செய்வது அவருக்கு பிரியத்தை தரவில்லை. பேசுகிற எனக்கே அது பொருந்தும். தேவன் மேல் அன்பில்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது. தேவன் அதை அறிகிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆகையால், வசனத்தை கவனிங்கள், 5வது வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. கவனிங்கள், இது ஒரு விடுகிற காரியமாம். இது ஒரு விடுகிற காரியம். எத்தனை பேருக்கு புரிகிறது? இது ஒரு விடுகிற காரியம். அப்படின்னால் என்ன அர்த்தம்? உயரத்தில் இருந்தால் தான் விட முடியும். உயரத்தில் இருந்தால் தான் விட முடியும். ஆதி அன்பு என்பது ஒரு விசுவாசியின் உயரம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஆதி அன்பு என்பது ஒரு விசுவாசியின் உயரம், ஒரு தேவ பிள்ளையின் உயரம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகனின் மகளின் உயரம். ஆதி அன்பு என்றால் முதலாம் அன்பு. ஆதி என்றாலே நம்பர் 1, first love, not second or third, first love. லைஃப்ல முதலாவது யாரை நேசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். முதலாவது தேவ பிள்ளையை நன்றாய் கவனித்து பாருங்கள். முதலாவது அன்பு என்றால் தேவனுக்கே உரியது. இதுதான் தேவன் அவருடைய பிள்ளைக்கு வைத்திருக்கிற உயரம். நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள். இந்த ஆதி அன்பின் உயரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கலாம். ஆனால் உயரம், கர்த்தர் சொல்லுகிற இந்த அன்பை விடும் பொழுது விழுகிறோம். இந்த அன்பை விடும் பொழுது விழுகிறோம். ஒருவேளை நாம் பெரிய பாவம்
என்று சொல்லுகிற இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற பாவங்களை செய்யாதிருக்கலாம். அதுதான் இங்கே பாருங்கள், இந்த பட்டியலை படித்தால் பாவம் செய்தவர்களின் பட்டியல் அல்ல, பிரயாசப்பட்டவர்களின் பட்டியல், இளைப்படையாதவர்களின் பட்டியல், சகித்து கொண்டவர்கள், பொல்லாததை சகிக்க கூடாதவர்களின் பட்டியல், பொறுமையாய் இருக்கிறவர்களின் காரியங்கள் இந்த பட்டியலில் வந்திருக்கிறது. இது விழுந்தவர்களின் விலாசம் அல்ல. பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ விழுந்திருக்கிறாய். ஐயா அம்மா, நம்ம பார்வைக்கு யாருக்கு முன்பாகவும் இன்னும் விழவில்லை, உண்மைதான். ஆனால் பார்க்கிறவருக்குத்தான் தெரியும் எங்கே விழுந்திருக்கிறோம் என்று. அதனால்தான் அவர் எல்ரோய். சில நேரம் நான் நினைப்பேன், சோதனையை பார்க்கிறவர் ஸ்தோத்திரம், சகித்ததை பார்க்கிறவர் ஸ்தோத்திரம், இளைப்படையாமல் ஓடுகிறதை பார்க்கிறவர் ஸ்தோத்திரம், பாருங்கள் பகுத்து பிரித்தறிகிறதை பார்க்கிறவர் ஸ்தோத்திரம், கிருபை. ஆனால் இன்னொரு விஷயத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் தெரியுமா? விழுந்ததையும் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. இதற்கு ஹல்லேலூயா வர வேண்டுமே. பார்க்கவில்லை என்றால் என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். பார்க்க வேண்டியவர் பார்க்க வேண்டியதை பார்க்கவில்லை என்றால் என்ன ஆகும்? நாம் நினைக்கிறோம் நம்முடைய கஷ்ட நேரங்களில், வேதனை நேரங்களில், துக்க நேரங்களில், கண்ணீரின் நேரங்களில், சோதனை நேரங்களில் என்னை பார்க்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆனால் இதிலே நான் பார்க்கிற அவருடைய பார்வை வித்தியாசமானது. விழுந்ததை பார்க்கிறவர், நம்மை நேசிக்கிற இயேசு, விழுந்ததை பார்க்கிறவர். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களப்பா. ஹல்லேலூயா. நேசத்திலேயே பெரிய நேசம் எது தெரியுமா? விழும் பொழுது பார்க்கிற நேசம். இந்த நேசம் மனுஷருடைய கூட்டத்தில் இல்லைங்க. mercy is not found with man. என்னை பொறுத்த வரைக்கும் இரக்கத்தை கொடுப்பார்கள், ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் கொடுப்பதை போல் கொடுக்க முடியாது. எல்ரோஹி, என்னை காண்கிற தேவனின் கஷ்டத்தில் காண்கிற ஒரு கர்த்தரை ஆகார் பெயரிட்டாள். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. உலகம், சபையின் மற்ற மக்கள் பார்க்கிற பார்வையை தாண்டி தேவாதி தேவன் சிருஷ்டி கர்த்தர் குடியிலிருந்து எழுப்பி சிங்காரத்தில் வைத்தவர், அலங்கரித்தவர் பார்க்கிற பார்வை விழுந்து போன நிலைமையில் பார்க்கிற பார்வை. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பார்வையில் இல்லை என்றால் இன்று மரித்திருப்போம். நிற்கும் பொழுது எத்தனை பேர் பார்க்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். விழும் பொழுது நிற்கிறார்கள் எத்தனை பேர்? ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தேன். நல்ல மதிப்பெண்கள் வாங்கி ஜெயித்து உயர்வு கிடைத்து உலகத்தில் வெற்றி பெறும் பொழுது பெற்றெடுத்த தாய் கூட வாழ்த்துவார்கள். தகப்பன் பெருமைப்பட்டுக் கொள்ளுவார், என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, என் பெயரை காப்பாற்ற வந்திருக்கிற பிள்ளை. ஆனால் அதே பிள்ளை பிரச்சனையில் விடும் என்றால், தோல்வி அடையும் என்றால், சரியை படிக்க முடியாமல் திணறும் என்றால், ஞானம் இல்லாமல் அழும் என்றால், என் பிள்ளை என்று பெருமை பாராட்டுகிற அன்பு இருக்கிறதே, அதுதான் உண்மையான அன்பு. தோல்வி அடையும் பொழுது, விழுந்து போகும் பொழுது யார் சொல்லுகிறார்கள், நீ எழும்ப நான் விரும்புகிறேன், உனக்காக நான் நிற்பேன், உன் பக்கத்தில் நான் நிற்பேன், ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. இன்னும் நன்றாய் கவனிங்கள். எத்தனையோ சபைகள், இந்த சபைகளுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமான காரியங்கள். எபேசுவின் சரித்திரத்தில் இது ஒரு வித்தியாசமான காரியம். எபேசுக்கு சொல்லப்பட்டது தியத்தீராவுக்கு சொல்லப்படவில்லை, லவோதிக்கேயாவுக்கு சொல்லப்படவில்லை, சிமிர்னாவுக்கு சொல்லப்படவில்லை. எபேசுவின் சரித்திரத்தில் ஒரு வித்தியாசமான குறிப்பு. குறிப்பிட்ட நிலைமையில் குறிப்பிட்டதை பார்க்கிற கண்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே சரியாய் பார்க்கிறவர். அவர் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. உயரத்தில் இருக்கும் பொழுது பார்த்து பாராட்ட உலகம் வரும், பெற்றெடுத்தவர்கள் கூட இருப்பார்கள். ஆனால் விழுந்து போன நிலைமையில் பார்த்து தூக்கிவிட பேசுகிற ஒரே அன்பு இயேசுவின் அன்பு. அதனால்தான் அந்த அன்புக்கு இணையானது உலகத்தில் இல்லை.
இந்த அன்பு ஒரு வித்தியாசமான நினைப்பூட்டுதலை கொடுக்கிறது. கவனிங்கள், உன்னுடைய விடுதலில் உன்னை நினைத்திருக்கிற அன்பு இது. ஏன் தெரியுமா? நீ உயரத்தில் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் அல்லவா. நீ விட்டு விட்ட காரியத்தினாலே விழுந்து போனாய். பிரியமானவர்களே, எதை விட்டு விட்டோமோ அதனால் தான் விழுகிறோம். விடக்கூடாததை விட்டு விட்டோம், அதனாலும் விழுந்தோம். நம்மை பிடித்து தள்ள பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? உட்கார வைத்தவர் கர்த்தர் என்றால் பிடித்து இழுக்க உதறி தள்ள பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் உட்கார வைத்தவர் கர்த்தர். சாம்பலில் இருந்தும் புழுதியில் இருந்தும் தூக்கி எடுத்தவர், பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணினவர். அவர் உட்கார பண்ணும் பொழுது பிசாசு உதைத்து தள்ள முடியாது. ஒரே ஒரு காரியம், நான் ஆண்டவரை நேசிக்கிற ஆதி அன்பு என்று சொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் லவ்வை forsake பண்ணுவேன் என்றால், ஆதி அன்பை விட்டு விடுவேன் என்றால் விழுந்து போகிறேன் என்பதையும் கர்த்தர் அறிகிறார். பிசாசு எல்லா நிலைமையிலும் நம்மை ஓட வைக்க அனுமதிக்கிறான். ஓ, நீ இயேசுவை பின்பற்றுகிறாயா, ஓடுகிறாயா, இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறாயா, காணிக்கை கொடுக்கிறாயா, ஆராதிக்கிறாயா, நேரத்துக்கு முன்பாகவே சபைக்கு வருகிறாயா, நல்லது, செய், பரவாயில்லை. ஆனால் உன் ஆதி அன்பு என்று சொல்லப்படுகிற முதலாவது அன்பு இயேசுவுக்காக மாத்திரம் இல்லாதபடி பிசாசு பார்த்து கொண்டான் என்றால் விழுந்துதான் செய்து கொண்டிருக்கிறோம். எதை வேண்டுமானாலும் செய், ஆனால் உன்னுடைய முதலாவது அன்பை ஆண்டவருக்கென்று இல்லாதபடி நான் பறிப்பேன். அது பிசாசின் திட்டம், எண்ணம். இந்த நிற்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே அன்பின் நினைப்பூட்டுதல், நீ இன்ன உயரத்தில் இருந்து விழுந்தாய். அது கவனிங்கள், இன்ன நிலைமை என்பது இன்ன உயரம். அதை நினைத்து நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கவனிங்கள், ஆதி என்பது ஆதி, அப்படி என்றால் முதலாவது என்பது முதலாவது. ஓடிக்கொண்டே இருக்கிற நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை சில காரியங்களை மிகவும் பழகிவிட்டோம். உண்மை அதுதான். பாடலுக்கு இசை ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆராதிப்பது என்று நன்றாய் தெரியும், எப்படி அசைவது என்று நன்றாய் தெரியும், எப்படி கரத்தை உயர்த்துவது என்று நன்றாய் தெரியும், எப்படி நன்மை தீமை பிரித்தறிவது என்று நன்றாய் தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் பகுத்தறிவை வசனத்தினாலே கொடுத்திருக்கிறார். சகிக்க தெரியும், பொறுமை கூட வரும். ஆனால் ஆதி அன்பு விட்டுவிடப்பட்டது என்றால் விழுந்த நிலைமையில்தான் இவை எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். விழுந்து செய்து கொண்டிருக்கிறோம், உயரத்தில் இருந்து செய்யவில்லை. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, எல்லாரும் சொல்லுங்கள், நினைத்து. இது நினைக்க வேண்டிய காரியம். முதலாவது நினைத்து. மறந்திருக்கிறாய், நினைத்து நீ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நினைத்து பார்க்க சொல்லுகிறார். நீ என்ன உயரத்தில் இருந்து என்னை நேசித்தா, எனக்காக ஓடினாய் என்பதை நினைத்துப்பா. ஐயா அம்மா எத்தனையாய் கர்த்தருக்கு என்று என்ன செய்தாலும் சரி, எவ்வளவாய் ஆவியிலே வளர்ந்திருந்தாலும் சரி, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஆதி அன்பு, ஆதி உயரம். இதைத்தான் பேசும் பொழுது நான் இந்த ஒரு பகுதியை ஒப்பிடாமல் பேச முடிவது இல்லை. ஏனென்றால் இது ஆதி அன்புக்கு உரிய அடையாளம். எரேமியாவின் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 1 3 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். எரேமியா 2:1 வசனங்கள் வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும்
அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே முதலாவது தான் வைக்கிறார். இரண்டாவதாக அவர் கருதவே இல்லை. இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட தன்னுடைய ஜனத்தை குறித்து அவர் பேசும் பொழுது எரேமியாவின் மூலமாக சொன்ன வார்த்தை, பேசு எருசலேமின் குடிகள், அவர்களுடைய செவிகள் கேட்கத்தக்கதாய் பேசு, காதுகள் கேட்கட்டும். இதை ஏன் தெரியுமா? அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அவர்கள் மறந்து போயிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எதை நினைக்க வேண்டும்? விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைத்திருக்கிறேன். கவனிங்கள், ஆண்டவர் நினைத்திருக்கிறார் சில விஷயங்களை, அதனால் தான் பேசுகிறார். அவர் மறக்கவில்லை என்ற அர்த்தம் எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றும் நினைக்கிறா, நாளையும் நினைப்பா, கடைசி மூச்சு வரை நினைப்பா. என் பிள்ளை எப்படியா என்னை நேசித்தாய், எப்படியா என்னை நேசித்தா. எந்த நேசத்தை நினைப்பா தெரியுமா? இடையில் கடைசியில் வந்த எல்லாவற்றையும் தாண்டி முதலில் இருந்த நேசத்தை நினைப்பா. அந்த முதலாவது நேசம் முதலாவது. இதைத்தான் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் சொல்லி காட்ட விரும்புகிற காரணம், அந்த நேசத்திற்கு பெயர் தான் ஆதி அன்பு. இந்த ஆதி அன்பில் வாழ்வதுதான் ஆதி உயரம். கவனிங்கள், இந்த உயரத்தை அவர் பேசும்பொழுது சொன்ன ஒரு காரியம், எப்படி வாழ்க்கைப்பட்ட பொழுது நீ என்னை நேசித்திருந்தாய் என்று சொல்லுகிறார். திருமணமானவர்கள் இருக்கிறீர்கள், ஆக போகிறவர்கள் இருக்கிறீர்கள். வாழ்க்கை பட்ட பொழுது என்றால் வாழ்க்கை பட்ட போது இல்லை, பட்டு போனது. ஐயா, இந்த நிலைமையில் வாழ்க்கை பட்டதை போய் பேசுகிறீர்களே. நன்றாய் கவனிகள், வாழ்க்கை பட்ட போது சில பேர் பட்டு விட்டார்கள், அதை பற்றி சொல்லவில்லை ஆண்டவர். வாழ்க்கை பட்ட போது என்றால் உனக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்ட பொழுது, உனக்கு வாழ்வு வந்த போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன். நன்றாய் கவனிங்க, ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்தவர், உண்மை அதுதான். மனுஷன் கொடுக்க முடியாத வாழ்வை இயேசு கொடுத்தார். மனுஷன் கொடுக்க முடியாத உயரத்தையும் இயேசுதான் கொடுத்தார். இதை நாம் மறக்க கூடாது. மறந்து போன நிலைமையில் இருக்கிற நமக்கு கர்த்தர் பேசுகிறார். நான் நினைத்திருக்கிறேன், நீ தான் மறந்திருக்கிறாய். நான் நினைத்திருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு கணவர் சொல்லுகிற காரியம் மனைவியின் இடத்திலே, நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது எப்படி என்னை நேசித்தா என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், கணவர் மனைவியின் இடத்தில் அதைத்தான் பேசுகிறார். இங்கே நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட பொழுது எப்படிப்பட்ட நேசம் தெரியுமா? வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்தாய். செழிப்பான தேசத்தில் அல்ல, வனாந்தரத்திலே, ஒருவரும் வாழ விரும்பாத இடத்திலே, ஒருவரும் அங்கே ப்ரமோஷன் வேண்டும் என்று கேட்காத இடத்திலே, வேலை செய்ய விரும்பாத இடத்திலே நீ என்னை பின்பற்றி வந்தாய். தேவ பிள்ளையை கஷ்ட நேரத்தில், போராட்ட நேரத்திலும் ஆண்டவர் திரும்பி பார்த்து ஒரு காரியத்தை சொல்லி நினைத்து சந்தோஷப்பட்டுகிறார். எதை தெரியுமா? ஆதி அன்பு. வாழ்க்கைப்பட்ட பொழுது எவ்வளவு நேசித்தாய். எப்படிப்பட்ட நேசம்? வனாந்தரத்தில் கூட என்னை பின்பற்றி வந்தாய். எல்லாரும் என்னை பாருங்க, கஷ்ட நேரத்தில் சில நேரம் கர்த்தரை தேடினது எவ்வளவா இருந்தது. ஆனால் நல்லது வரும் பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, விருத்தி வரும் பொழுது, பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் போய்விட்ட பிறகு நம்முடைய நேசம் எப்படி இருக்கிறது? கஷ்ட நேரத்தில் கர்த்தரை எவ்வளவாய் பின்பற்றினோம், எவ்வளவாய் நேசித்தோம், எவ்வளவாய் நீரே எனக்கு போதும் என்று சொல்லி இருந்தோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நேசம் தான் ஆதி அன்பு. ஆனால் உயர்வு வரும் பொழுது மறக்கப்படுகிறது என்றால் அதன் பெயர் என்ன? நாமே அறிய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கணவர் மனைவியின் இடத்திலோ, மனைவி கணவர் இடத்திலோ ஒவ்வொரு முறையும் நினைப்பூட்டுகிற ஒரு விஷயம் ஆதி அன்பு. வாழ்க்கை பட்டபோது இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நினைத்து பாருங்கள். அதாவது கல்யாணம் ஆன புதுசுல ஹனிமூன் பீரியட்னு சொல்வாங்க. எல்லாமே தேனா இருக்கும், தேளாக தெரியாது. தீந்ததை கொடுத்தாலும் தித்திப்பாகவே இருக்கும். கருகினதே வந்தாலும் கனிவாகவே உண்ண தோணும்.
காரணம் அது ஆதி அன்பு. குறையே தோன்றாது, குறை சொல்ல வராது. காரணம் எல்லாமே நிறைவாகவே தெரியும். ஆதி அன்பு. கர்த்தர் சொல்லுங்க, வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்தாயே, அது சாதாரண பின்பற்றுதல் அல்ல, அது உன் இளவயதின் பக்தி. இளவயதின் பக்தி, வயதான காலத்துல வருகிற பக்தி அல்ல, இளவயதின் பக்தி. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு மட்டும் இளவயது வேணும், பக்திக்கு மட்டும் முதிர் வயது. நிறைய பேர் சொல்லுகிற வித்தியாசமான பக்தி. பக்தி எல்லாம் 60 வயதுக்கு பிறகுதானாம். 60 வயது வாழ்ந்தால்தானே. திருமணம் மட்டும் இளவயதில் நடக்க வேண்டும். பக்தி என்றால் முதிர் வயதில் தான் வர வேண்டுமாம். ஆண்டவர் இயேசு வித்தியாசமான பக்தியை பேசுகிறார். இது இளவயதின் பக்தி. முதிர்ந்து தள்ளாடுகிற வயதான காலத்திலே கையில் இருக்கிற குச்சி கூட விடுகிற காலத்திலே வருகிற பக்தி அல்ல. இது கையில் திடனும் கால்களில் பலனும் ஓடக்கூடிய வல்லமையும் இருக்கும் பொழுது கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற பக்தி. என்னால் முடியும் என்று சொல்ல தோணாது, எனக்கு முன்பு இருக்கிறவர் பார்த்துக் கொள்ளுவார் என்று அடங்க சொல்லும் அந்த பக்தி. வனாந்தரம். ஆரம்பத்தில் அம்மா அப்படிதான் சொன்னாங்க, ஐயா வனாந்தரமா இருந்தா என்ன, நீங்க இருந்தா போதும். இப்ப சொல்லுவாங்க, போயா போயா, நீ வேணா போ. இது இந்த காலத்தின் பக்தி. அம்மா சொன்னாங்க, நீங்க போகிறது வனாந்தரங்களா இருந்தா பரவாயில்லைங்க, நீங்க என் கூட இருந்தா வனாந்தரம் கூட ஏதேன் தான் என்று ஆண்டவர் இடத்துல இந்த டயலாக்லாம் பேசணும். உண்மையாகவே யோசித்து பார்ப்போமா? அதுதான் ஆதி அன்பு. என்ன கஷ்டம் வந்தா என்ன இயேசுப்பா, நீங்க கூட இருங்க போதும். யார் கைவிட்டால் என்ன ஆண்டவரே, உங்க அன்பு போதும். எது இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன ஆண்டவரே, நீர் இருந்தால் போதும். இதுதான் ஆதி அன்பின் வார்த்தைகள். காதலர்கள் எதையோ பேசுகிறார்கள், அது காதல் தான், அன்பு அல்ல. திருமணமாகி வருவதுதான் அன்பு. அப்பொழுதுதான் தெரியும் எது காதல் எது அன்பு என்று. காதல் கண்ணை மறைக்கும், அன்பு கண்ணை திறக்கும். திறந்திருந்த கண்களோடு பார்த்து உண்மையை பேசுவதுதான் வார்த்தை. கண்மூடி பேசுவதெல்லாம் வார்த்தை அல்ல. சில பேர் கண்கள் திறந்ததை திருமணத்துக்கு பிறகுதான், இதையா காதலித்தேன். பெரிய வெளிப்பாடு. திருமணத்துக்கு முன்பே வந்திருக்க வேண்டும். வர தவறினதற்கு காரணம் அன்பில் செயல்பட முடியவில்லையே. அன்பை கொடுக்கிறவர் அல்லவா கண்களை திறக்கிறார். அவர் பார்க்கிறார், அவர் நினைத்திருக்கிறார். காரணம், இந்த அன்பில் பின்பற்றுகிற ஒரு மனைவியினுடைய பின்பற்றுதலை கணவர் நினைக்கிறார். சபை தேவனுக்கு மணவாட்டி, பரிசுத்த மணவாட்டி. பங்கு போட இடம் கொடுக்காதவர், வைராக்கியம் உள்ளவர். இது கணவன் மனைவி உறவுக்கு உரிய ஒப்புமையோடு சொல்லப்பட்ட உறவு. காரணம், இது நெருக்கத்தின் உறவு. It's all about the intimacy with the Almighty. Talks about intimacy. இந்த உலகத்தில் எந்த உறவுகளுக்குள்ளும் இல்லாத நெருக்கம் ஒரு கணவருக்கும் மனைவிக்கும் இடையிலே தான் கொடுக்கப்பட்ட நெருக்கம். வெறும் சரீர சம்பந்தப்பட்ட நெருக்கம் அல்ல, இது ஆவி ஆத்தும சிந்தனையில் வருகிற ஒரு மனத்தின் நெருக்கம். ஒரே மாம்சம் என்று அழைக்கப்படுகிற நெருக்கம், ஒரே நோக்கம், ஒரே காரியத்திற்காக வாழ்கிற ஒரு மனம், ஒரே பாதை, ஒரே சிந்தை. இதுதான் அந்த நெருக்கம். இந்த உறவுக்கு இடையிலே வேறு ஒரு காரியத்தை தேவன் அனுமதிக்க கூட விரும்புவது இல்லை. அனுமதிக்கப்படுகிற காரியங்களை விசாரிக்கிறவர். அது மாமியார் ஆனாலும் நாத்தனார் ஆனாலும் பெற்றெடுத்த தாயை தகப்பனை ஆனாலும் கர்த்தர் விசாரிக்கிறவர். காரணம், இது நெருக்கத்தின் காரியம். ஒரே மாம்சம் என்று சொல்லப்பட்ட ஒரு மனத்தின் காரியம். தேவன் சொல்லுகிற இந்த உறவுக்கு இருக்கிற இலக்கணமே அந்த வித்தியாசத்தில் தான் வந்திருக்கிறது. இந்த நெருக்கத்தை வேறு எந்த உறவுகளும் பகிர்ந்து கொள்வது இல்லை.
நான் சொல்வதை கவனிங்கள். கணவர் மனைவிக்கு இருக்கிற உறவின் நெருக்கத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் தாண்டி வருகிற உறவு இயேசுவின் இடத்தில் நாம் வைத்திருக்கிற உறவு. காரணம், ஒரே கூரையின் கீழ் இருவர் இருந்தாலும், ஒரே படுக்கையின் மேல் இருவர் இருந்தாலும், ஒருவருடைய எண்ணங்களுக்குள் இன்னொருவர் புக முடியாத நிலைமையிலே கணவர் மனைவி இருக்கிறார்களே, அதையும் தாண்டி எண்ணங்களுக்குள்ளே வந்து விட்டவர், நினைவுகளுக்குள்ளே நுழைந்து விட்டவர். இதை ஒரு கணவர் செய்ய முடியாது, மனைவி செய்ய முடியாதுங்க. அதனால்தான் இந்த உறவை வைத்து அவருடைய உறவை பேசி இருக்கிறார். உன் பக்தி என்பது நீ வெளிப்பிரகாரமாக மற்றவரிடத்திலே பாடி காட்டினதை நான் நினைக்கவில்லை, மற்றவரிடத்திலே நீ பேசி காட்டினதை மட்டும் நான் நினைக்கவில்லை, நீ என்னை பின்பற்றி வந்ததை நான் நினைத்திருக்கிறேன், என் கூட இருந்ததை நான் நினைத்திருக்கிறேன். ஐயாமா, அநேக நேரங்களில் நாம் பேசுகிற காரியங்கள், பாடுகிற காரியங்களை தாண்டி உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை உற்று பார்க்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். நினைவுகளை உற்று பார்க்கிறார். அதனால்தான் அவ்வளவு நெருக்கமானவர் அவர், அவ்வளவு நெருக்கமானவர். யாரும் நுழைய முடியாத இடத்திலே நுழைந்து உற்று பார்க்கிறவர், நினைவுகளோட நெருங்கினவர். இவரை போல நெருக்கத்துக்குரியவர் வேறு யார் உண்டு? அவர் சொல்லுகிறார், நீ பின்பற்றி வந்த அந்த பக்தி என்பது உன் இளவயதின் பக்தி. சகோதர சகோதரி, ஆதி அன்பு என்பது இளவயதின் பக்திக்கு சமம். அந்த பக்தி தான் இளவயது. இளவயது என்றால் அந்த ஆரம்ப நாட்களில் இருந்த அன்பு. வயதாக வயதாக எவ்வளவு மாறி போகிற காலங்கள். அதை போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காலங்கள் ஆக 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 நம்முடைய கோட்பாடுகள், நம்முடைய வழிமுறைகள் எத்தனையோ மாறுகிற நாட்களிலே ஆண்டவர் நினைக்க சொல்லுகிறார், உன் ஆதி அன்பை நினைத்துக்கொள். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நினைத்து மனம் திரும்பு. காரணம், அது உயரம், உனக்கு நின்று நான் வைத்திருக்கிற உயரம். ஐயா அம்மா கவனிங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஹனிமூன் பீரியட்ல இல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? சிலர் போகவே இல்லை, அவங்களுக்கு இன்னைக்கு துக்கமா இருக்கும். கல்யாணம் ஆகி நாங்களாம் போலங்க, அப்படி அதை சொல்லி சொல்லியே போய்கிட்டு இருக்கோம். சிலருடைய வாழ்க்கையின் பிகினிங் மேரேஜ் டேஸ்ல நல்லா கவனிங்க, ஆரம்ப நாட்களில் ஒரே அனுபவம் அல்ல. சிலருக்கு பணம் இருந்தது, கல்யாணம் நல்ல சிறப்பாய் நடத்த, சிலருக்கு இல்லை. சிலர் நான்வெஜ் ஃபுட் போட்டாங்க, சிலருக்கு வெஜ்ஜுக்கே வழி இல்லை. நகை அதிகமாய் போட்டிருக்கலாம், போடாமல் போயிருக்கலாம். நல்ல ஹோட்டல்ல வச்சு சில காரியங்கள் நடத்த முடிந்திருக்கலாம், சிலருக்கு வீடே இல்லாமல் போயிருக்கலாம். உடுத்திக்கொள்ள நல்ல நேர்த்தியான ஆடம்பரமான உடைகள் சிலருக்கு இருந்திருக்கலாம், சிலருக்கு சாதாரணமாக அமைந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதி அன்பு என்பது இருதயத்தின் காரியம். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில வாழ்க்கப்பட்டாலும் வாழ்க்கை பட்ட பொழுது இருந்த இருதயம், அதை கர்த்தர் நினைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட இருதயம்? ஐயா, காசு முக்கியம் இல்லை, நீங்க தான் முக்கியம். இன்னைக்கு சொல்வீங்களா? இங்க சொல்ல வேண்டாம், வீட்டுல போய் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப குஷி ஆயிடுவார். நீங்க முக்கியம். அம்மா போற பாதை சரியில்லை, பரவாயில்லையா? நீங்க இருக்கீங்கல்ல, வர தேள் இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்கும், பரவாயில்லையே? பரவாயில்லை. குழிகள் இருக்கும், பரவாயில்லை? பரவாயில்லை. தண்ணீர் கிடைக்காது, பரவாயில்லை? பரவாயில்லை. வீடே இருக்காது, பரவாயில்லையா? பரவாயில்லை. எது முக்கியம்? நீர் என்னோடு இருப்பது. அவர் சொன்னார், நான் கடந்து போன பாதை என்பது உன்னை நான் வழி நடத்த வேண்டும் என்று விரும்பின பாதை, ஆனால் நீ என்னை விருப்பத்தோடு பின்பற்றி வந்தாய். இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிற. ஐயா அம்மா, இது நேசத்தின் காரியம். நேசம், பாசம் காட்ட அநேகர் உண்டு. இன்று நம்முடைய பரமபிதா பாசமான பிதா. ஆனால் இது வித்தியாசமான ஒரு கோணம். இது நேசத்தின் காரியம். கணவன் மனைவி உறவை வைத்து கர்த்தர் பேசுகிற காரியம். இதற்கு இடையிலே வேறொன்றை கர்த்தர் நுழைய அனுமதிப்பது இல்லை, நுழைய அவர் விரும்புவது இல்லை. ஏனென்றால் இது வைராக்கியத்தின் நேசம். இந்த நேசத்தின் மேல் அவர் வைராக்கியமாய் இருக்கிறார்.
தேவ பிள்ளை அதை நினைத்து பார் என்று அவர் சொல்லுவதற்கு காரணம், இன்ன நிலைமையிலிருந்து விழுந்ததற்கு காரணமே அந்த ஆதி அன்பை விட்டு விட்டது தானே. எத்தனையோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பழகி இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அந்த ஆரம்ப நாட்களில் நான் வைத்திருந்த பக்தி, வாழ்க்கைப்பட்ட பொழுது எனக்கு இருந்த நேசம். கர்த்தர் அதை சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறேன், நான் அதை நினைத்திருக்கிறேன். கர்த்தர் நினைத்திருக்கிற காரியத்தை நாம் இன்று நினைவுபடுத்தி மனம் திரும்புவோம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உயரம் உனக்கு சொந்தமாகும், அந்த உயரம் உனக்கு சொந்தமாகும். தேவ பிள்ளையை எத்தனையோ காரியங்களை நான் கிறிஸ்தவ முறைப்படி செய்வதை விட இயேசு எனக்கு கொடுத்த உயரத்தில் இருந்து செய்வதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் எப்படி ஊழியம் செய்கிறேன் என்பது கூட முக்கியம் இல்லை. நான் சொன்னேன், இந்த உயரங்கள் ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படும். ஒரே போல் வித்தியாசம், ஒரே மாதிரி உயரம் அல்ல. ஆனால் வித்தியாசப்பட்ட இந்த உயரங்களை தனிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் அந்த உயரத்தில் இருந்தால் போதும். எப்படி நான் ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது நான் அவரை பின்பற்றி வர என்னை ஒப்புக் கொடுத்தேனோ அந்த இடத்தில் நான் இருந்தால் போதும், அந்த அர்ப்பணிப்பில் நான் இருந்தால் போதும், அழைக்கப்பட்ட அந்த உயரத்தில் நான் இருந்தால் போதும். மற்றவர்களைப் போல எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் எந்த இருதயத்தில் அவரை பின்பற்ற தீர்மானித்தேனோ அந்த இருதயத்தில் மறுபடி வர ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு எதை எடுக்க வேண்டுமோ, எதை பிடுங்க வேண்டுமோ, எதை மாற்ற வேண்டுமோ மாற்ற நாம் அனுமதி கொடுக்க முடியுமா? இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பினாய் என்றால் அந்த உயரத்திற்கு திரும்ப வருவாய். ஏனென்றால் இது விளக்கு, இது விளக்கு தண்டின் மேல் இருக்க வேண்டிய விளக்கு. ஐயா அம்மா, நீங்கெல்லாம் விளக்கு கர்த்தருடைய பார்வையில். நான் விளக்கு, எரிய வேண்டிய விளக்கு, எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு. இது விடும் என்றால் என்ன அர்த்தம்? விளக்கு தண்டை விட்டு கீழே உட்கார்ந்திருக்கிறது என்ற அர்த்தம். அதனால்தான் ஆண்டவர் ரெவலேஷன் 2:5 சொன்னார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் சீக்கிரமாய் அதனிடத்திற்கு வந்து, எதனிடத்திற்கு? விளக்கு தண்டு இருக்கிற இடத்திற்கு வந்து அதை நீக்கி விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உயரத்தை கொடுப்பதே விளக்கு தண்டுதான். மேலே இருக்கிற விளக்கு கீழே ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஆதி அன்பை விட்டு விட்டு விளக்காய் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்பும் பொழுது அந்த ஆதி உயரத்திற்கு அந்த விளக்கு மறுபடியும் செல்லும். செல்லும் என்றால் என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிற விளக்காய், எரிகிற விளக்காய், அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற விளக்காய் மாறும். இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? விளக்கு தண்டு இருக்கிறது, விளக்கோ கீழே உட்கார்ந்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனம் இல்லை, நான் அதனிடத்திற்கு வந்து அதனுடைய விளக்கு தண்டை நீக்கி போடுவேன். அப்படி என்றால் உட்கார்ந்து இருக்கிற விளக்குக்கு எதற்கு விளக்கு தண்டு? அர்த்தம் புரிகிறதா உங்களுக்கு? உட்கார்ந்து இருக்கிறது கீழே, மேலே அல்ல. அப்படிப்பட்ட விளக்குக்கு எதற்கு விளக்கு தண்டு? அதை நான் நீக்கி போடுவேன். காரணம், நீ கீழே உட்கார்ந்திருந்த எந்த காரியத்தை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. இருக்க வேண்டிய இடத்தில் உட்கார்ந்து தேவனுக்காக நீ கிரியை செய்ய வேண்டாம். தேவ பிள்ளையை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்று ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியம், அப்பா, எது நடந்தாலும் எது இருந்தாலும் அந்த ஆதி அன்புக்கு நான் திரும்ப வேண்டாம். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயரம் அதுதான். அதிலிருந்து நான் கீழே விட விரும்பவில்லை. நான் மறுபடியும் போய் அந்த விளக்கு தண்டின் மேல் உட்கார விரும்புகிறேன். காரணம், அது அந்த விளக்குக்கென்று தேவன் கொடுத்த உயரம். ஹல்லேலூயா. சில விளக்குகள் உயரமா இருக்கிறது, சில விளக்குகள் குறைவான உயரத்தில் இருக்கிறது. விளக்குகளில் அநேக உயரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் கொடுத்த விளக்காய் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே உயரத்தை தீர்மானித்தவர் உண்மையாய் தீர்மானித்தார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆதி அன்பு. தகப்பனே, அந்த நேசத்துக்கும் அந்த பக்திக்கும் நான் திரும்ப விரும்புகிறேன். எத்தனை முறை திருமண வாழ்க்கையில் உலர்ந்து போய், மறந்து போய், அசதியாய், ஆதி பக்தியை இழந்த காலங்கள் வரும்பொழுது நினைவுபடுத்துவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் இயேசு மேல் நாம் வைத்திருக்கிற நேசத்தை நினைவுபடுத்துவது. ஆமென். ஏனென்றால் இது நேசத்தின் வைராக்கியம். சகோதர சகோதரி, நம்ம எழுந்திருக்கும் போது ஆண்டு இடத்துல சொல்லமாப்பா, என்ன அந்த ஆதி அன்புக்கு திரும்ப கொண்டு போங்க. எதை உடைத்தால், எதை எடுத்தால், எதை மாற்றினால் அது நடக்குமோ அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆமென். இதை சொல்ல முடியுமோ என்று எனக்கு தெரியாது. நேசிக்கிறவர்கள் செய்ய முடியும். இயேசுவை நேசிக்கிறவர்கள் செய்ய முடியும். எழுந்து நிற்கலாமா?
நீங்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி பேசுவீர்களோ உங்களுடைய இருதயத்திலிருந்து பேசுங்கள் பார்ப்போம். எப்படி சொன்னால் உங்களுடைய இருதயத்திலிருந்து சொல்லுகிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதோ அப்படியே சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நேசித்திருக்கிற அந்த நேசத்தை எந்த காரியம் மாற்றிருக்கிறது, எது மறைத்திருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அதை நினைத்திருக்கிறவர். இளவயதின் பக்தியை வாழ்க்கைப்பட்ட பொழுது நமக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறவர். அவர் மறக்கவில்லை, அவர் நினைத்திருக்கிறார். அதை நினைத்திருக்கிறார். அதையே அவர் பார்த்து பேசுகிறார். நீ மனம் திரும்பி அந்த உயரத்திற்கு வா, அந்த ஆதி என்பக்கு திரும்பி வா என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நேசிக்கிறவரை நாம் என்ன சொல்ல போறோம்ப்பா? உம்மை விட்டு நான் யாரிடத்தில் போவேன்? எதற்காக நான் வாழுவேன்? உம்முடைய அன்பு என் வாழ்க்கையில் இவ்வளவு வைராக்கியப்பட்டு இருக்கும் பொழுது அதற்காக நான் வைராக்கியப்பட விரும்புகிறேன் என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே உன் தோளினிலே, அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோளினிலே, என்னை செய்யா என்னை சரே அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. சொல்லுங்க. என்னை செய்யா என்னை சரே அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. இரு கரங்களை உயர்த்தி நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீ தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீ தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். துதி பாடி மகிழ்ந்திருப்பே நினைவுள்ள நாளெல்லாம். பிரியமானவர்களே, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று வலது கரத்தை வைத்து சொல்லுமா? ஆதி அன்பை இழந்தா என்று வேதம் சொல்லவில்லை. ஆதி அன்பை விட்டு விட்டாயே என் மகனே, என் மகளே, நீ அல்லவா விட்டு விட்டாய். அந்த அன்பை தூக்கி எறிந்து விட்டு நீ கடந்து சென்றிருக்கிறாய். இன்னும் நேசிக்கிறாய், ஆனால் ஆதி அன்பில் நீ நேசிக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை திரும்பவும் பாடும்போது, ஆண்டவரே, விட்டு போன அந்த ஆதி அன்பை எங்க விட்டீங்களோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்து திரும்பவும் ஆரம்பிக்க போகிறேன், திரும்பவும் நேசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எந்த அளவு எனக்கு ஊழியம் செய்தா என்ன ஆண்டவர் கேட்கவில்லை. என்னை நேசிக்கிறாயா? ஆதி அன்பையோடு என்னோட நேசிக்கிறாயா? ஆதி அன்பில் என்னை நேசிக்கிறாயா? அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க. அருகினிலே ஏசப்பா, சாய்ந்திருப்பேன் உம் தோளினிலே, உம் தோளினிலே, அமர்ந்திருப்பேன் அருகினிலே. ஆதி அன்போடு சாய்ந்திருப்பேன் உம் தோளினிலே, என்னை செய்யா என்னை சரே அன்பு கூந்தி ஜீவம் தந்தி. சொல்லுங்க. என்னை செய்யா என்னை சரே அன்பு கூந்தி ஜீவன்
துதி. ஒரு முறை கூட என்னேசையா, என்னேசையா சொல்லுங்க. என்னேசரே அன்பு கூர்ந்தி, அன்பு கூர்ந்தி, ஜீவன் தந்தி, ஜீவன். இரு கரங்களை வைத்து சொல்லுவோமா, நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் சொல்லுங்கய்யா உம்மைத்தானே, நினைவெல்லாம் அப்பா நீதானையா. துதி பாடி ஓ மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். இயேசுவே துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் நினைவுள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் சொல்லுங்க. ஓ ராமாசிக்கரியா துதி பாடி ஓ மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். துதி பாடி மகிழ்ந்திருப்பே. ஓ என் உயிருள்ள நாளெல்லாம் இயேசப்பா என் நினைவுள்ள நாளெல்லாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேல வைராக்கியம் உள்ள உங்களுடைய பாசத்துக்காக நன்றி அப்பா. நாங்கள் விழுந்தாலும் எங்களை பார்க்கிற உங்களுடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் விழும்பொழுது எங்களை பார்த்து எங்களை நேசிக்கிற ஒரு உலகத்தில் இல்லை ஐயா. நாங்கள் விழுந்திருக்கும் பொழுது எங்களை பார்த்து எங்களை உயர்த்துகிற நேசம் உடைய நேசம். உயரத்திற்கு கொண்டு வர பிரயாசப்படுவது உடைய நேசம். உயரத்திற்கு வரும்படியாக எங்களுக்கு நினைப்பூட்ட நீ நினைத்திருக்கிற உடைய நினைவுகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில கொடுத்த உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் ஆதி என்பை விட்டு விட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நாங்கள் நினைத்து மனம் திரும்ப வந்திருக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்ட எந்த சகோதரனும் சகோதரியும் எந்த சூழ்நிலையில் விழுந்திருந்தாலும் சரி, விட்டு விட்ட ஆதி என்பை மறுபடியும் பற்றி கொள்ள ஆண்டவரே இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிற எந்த சகோதரனானாலும் சகோதரியானாலும் பரம பிதாவின் வைராக்கியப்படுகிற அன்பு, ஆண்டவரை சிந்தின ரத்தத்திலே இருக்கிற அந்த வல்லமையான அன்பு, ஒப்புரவாக்கும்படியாய் பரிந்து பேசுகிற அந்த அன்பு, இந்த காலை வேளையில இன்ன நிலைமையிலிருந்து அவர்கள் விழுந்திருந்தார்கள் என்பதை அறிகிற அன்பு திரும்பவும் அந்த உயரத்திற்கு எடுத்து செல்லும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. இந்த உயரத்திற்கு திரும்ப வரும்படியாய் இந்த காலை வேளையில நம்முடைய தொடுதல் கடந்து வருவதாக, பரலோகத்தின் தொடுதல் கடந்து வருவதாக, ஒருவராலும் கொடுக்கப்பட முடியாத அந்த தொடுதல் கடந்து வருவதாக, உயிர்ப்பிக்கிறவரின் வல்லமையின் தொடுதல் கடந்து வருவதாக, அந்த இரத்தத்தின் வல்லமையின் தொடுதல் கடந்து வருவதாக. அழுக்குகளை, குற்றங்களை, துரோகங்களை நீக்கி மன்னிக்கிற, பரிசுத்தமாக்குகிற, வெண்மையாக்குகிற அந்த இரத்தத்தின் வல்லமையை நான் பேசுகிறேன் தகப்பனே. இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் உன்னை நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே பரிசுத்தமாக்குகிறவரின் அந்த தொடுதல் கடந்து வந்து எந்த நிலைமையில் விழ வைத்த அந்த காரியங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே பிடுங்கி எறிவதாக ராஜா.
இப்பொழுதே பரலோகத்தின் தொடுதலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய தொடுதலை அனுப்பி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் தொடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் மேலே உம்முடைய ஜீவனை ஊதுகிறவர் கடந்து வந்திருக்கிறேன். ஜீவனை கட்டவிழ்க்கிறவர் கடந்து வந்திருக்கிறேன். எல்லா மரணத்தின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே உடைகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சாப கட்டுகள் உடைகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கண்களை மறைத்த காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீ நல்லவர். தொலைக்காட்சியில என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆதி அன்பை இழந்த நிலைமையில் அல்ல, விட்டு நிலைமையில் யார் இந்த செய்தியை கேட்டிருந்தாலும் மறுபடியும் அந்த உயரத்திற்கு அவர்களை அழைத்து செல்லுகிற உம்முடைய அன்பு, நினைத்தவரின் அன்பு, உருவாக்கினவரின் அன்பு அப்பா, நேரம் எடுத்து செதுக்கி உருவாக்கி நிறுத்தின அந்த அன்பு அப்பா, மறுபடியும் அந்த உயரத்திற்கு அவர்களை கொண்டு செல்வதாக ராஜா. நேரம் எடுத்து உருவாக்கினீர், அதை நீ ஒரு நாளும் மறக்கவில்லை ராஜா. அதை நீ மறக்கவில்லை. பிசாசுக்கு நீர் விட்டு கொடுக்க முடியாது. மாம்சம் உலகம் அதை பறிக்க முடியாது. சாபங்கள் தடை செய்ய முடியாது ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய வைராக்கியத்தினாலே மறுபடியும் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். விளக்கு தண்டி மேல் விளக்குகள் உட்கார வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுடைய அதிகாரத்தை, உயரத்தை. கர்த்தர் அந்த வல்லமையை கட்டவிழ்க்கிறார். கர்த்தர் அந்த வல்லமையை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். ஆவியில் அந்த வைராக்கியத்தை கட்டவிழ்க்கிறார். உங்களுக்கு இருந்த அந்த இளவயதின் பக்திக்குரிய வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் தூண்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார், தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த வைராக்கியம், நேசருக்காய் வைராக்கியம், உலக மாம்சம் பிசாசை வெறுத்து விட்டு கர்த்தரை பின்பற்றுகிற வைராக்கியத்தை கர்த்தர் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மண்ணோடு ஒட்டி இருக்கிற உங்கள் ஆத்துமாவை அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சகோதரா, எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கண்களில் ஒட்டி இருக்கிற செதில்கள் விழுகிறது. இயேசுவின் நாமத்திலே விழுகிறது. மறைத்த காரியங்கள், மயக்கிற காரியங்கள், இயேசுவின் நாமத்திலே செதில்களாய் ஒட்டி இருக்கிற காரியங்களை கர்த்தர் விட பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் விட பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய வெளிச்சத்தை கர்த்தர் கண்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பு கொடுக்கிறது. இந்த காலை வேளையில் பார்க்க மறந்த காரியங்களை கர்த்தர் பார்க்கும்படி செய்கிறார். கர்த்தர் பார்க்கும்படி செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வர வேண்டிய தொடுதலை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக நேசிக்கிறவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சகோதரா, நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் வந்திருக்கிறது. விழுந்து போன காலங்களை நினைத்து மனம் பதற வேண்டாம், மனம் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர் எழுப்பும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். விட்டு கொடு சகோதரா, விட்டு கொடு சகோதரி, விட்டுவிடு, விட்டுவிடு, விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு தேவனுடைய ஆதி அன்பை பற்றிக்கொள், பற்றிக்கொள். தேவனை நேசிக்கிற அந்த நேசத்தை பற்றிக்கொள், பற்றிக்கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடு, தேவனுடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சகோதரா, சகோதரி, நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் வந்திருக்கிறது. விழுந்து போன காலங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எழுப்புகிறவர் வந்திருக்கிறார், எழுப்புகிறவர் வந்திருக்கிறார். விளக்கு தண்டின் மேல் உட்கார வைத்தவர் வந்திருக்கிறார். அந்த உயரத்தை முன்குறித்தவர் வந்திருக்கிறார். சகோதர, சகோதரி, நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் வந்திருக்கிறது. சொல்லுங்கள், அப்பா, நான் எழும்புகிறேன், உமக்காக எழும்புகிறேன், உமக்காக விட்டு கொடுக்கிறேன், உமக்காக இழக்கிறேன், உமக்காக வேண்டாம் என்று சொல்லுகிறேன், உமக்காக போதும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்திலே கடந்து வந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தின் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தட்டி எழுப்புகிறவர் வந்திருக்கிறார். தூசியை உதறிவிடு சீயோன் குமாரத்தியே, தூசியை உதறிவிடு. நீ எழும்ப வேண்டிய மகள், நீ அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டிய மகள், நீ தேவனுக்காக வைராக்கியப்படுகிற மகள். அசுத்தனம் விருத்த சேதனம் இல்லாதவன் உன்னிடத்தில் வருவது இல்லை. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய அதிகாரத்தை, உயரத்தை. இயேசப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீ நல்லவர், எங்களை நினைத்திருக்கிறவர் நீ நல்லவர், எங்களுடைய உயரத்தை முன்குறித்தவர் நீ நல்லவர். அந்த உயரத்துக்கு எங்களை எடுத்து நிறுத்துகிறவர் வைராக்கியம் உள்ளவர். அந்த வைராக்கியத்திற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். மகிமையை நீர் மாத்திரம் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில வைராக்கியப்படுங்கப்பா. உம்மை மாத்திரம் உலகம் பார்த்தால் போதும். எங்களுக்குரியது எல்லாம் ஆண்டவரே மறையட்டும். இயேசு
வாசிக்கும் பொழுது கேளுங்கள். Revelation chapter 2 verses from 1 to 5. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளிலும் சபையாராக நமக்கு கொடுக்கிற ஒரு நினைப்பூட்டுதலின் செய்தி, நீ நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நினைத்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் ஏன் எபேசு சபைக்கு உண்டானது? ஆண்டவர் சபைகளுக்கு தம்முடைய ஆவியானவரை கொண்டு கொடுத்த செய்தியை யோவான் பெற்று இந்த செய்திகளை எழுதி வைத்திருக்கிறார் வெளிப்பாட்டின் புஸ்தகத்திலே. தன்னுடைய சீஷன் யோவானுக்கு அவர் இதை வெளிப்படுத்தின பொழுது எபேசு சபை என்று சொல்லப்பட்ட இந்த சபைக்காக ஆவியானவர் கொடுத்த செய்தியை இன்று தேவன் நமக்கு நினைப்பூட்டுதலாக சொல்ல விரும்புகிறார். ஏன் நாம் சில காரியங்களை நினைக்க வேண்டும்? நினைக்காத பட்சத்தில் மனம் திரும்ப முடிவது இல்லை. மறந்து போன சில காரியங்களை தேவன் நினைப்பூட்டுகிறார். காரணம், அவர் அவைகளை மறக்கவில்லை. தேவன் நினைவாய் இருக்கிற சில விஷயங்களை நாம் மறந்து போகும் பொழுது மனம் திரும்ப வேண்டிய அவசியம் வருகிறது. தேவன் சில காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நினைவுகளை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். காரணம், அந்த நினைவில் நாம் இல்லாதபடி மறந்து போயிருக்கிறபடினாலே கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். இந்த சபை எல்லா நிலைமையிலும் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உரிய தன்மையை உடைய சபையாக இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அநேக காரியங்களை ஒரு சபையிலே அவர் பார்க்கும் பொழுது, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கும் பொழுது மனமகிழ்ச்சிக்கு உரிய காரியங்கள், தேவனை மனமகிழ்ச்சி படுத்தக்கூடிய காரியங்கள் உடைய சபையா இருந்தது. அந்த காரியங்களை வாசித்தோம். அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட கிரியைகள்? உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிற ஒரு நிலைமை. நன்றாய் கவனியுங்கள். தீமையை சகிக்க முடியாமல், பொல்லாதவர்களை சகிக்க முடியாமல் இருக்கிற ஒரு சுபாவத்தை உடைய தேவ பிள்ளையின் இடத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பொல்லாதவர்களை சகிக்க முடியாத பிள்ளைதான், பொறுமையா இருக்கிற பிள்ளை. அது மாத்திரமல்ல, பிரயாசப்படுகிற பிள்ளை. மேலும் சொன்ன ஒரு குறிப்பு, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ என்ன செய்தாய்? கண்டறிந்து கொண்டாய். தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொன்னாலும் அப்போஸ்தலர்கள் அல்ல என்று அவர்களை சோதித்து பொய்யர் என்று நீ கண்டறிந்தாய். சோதித்து கண்டறிகிற பகுத்தறிவு உனக்கு உண்டு. நன்மை தீமை இன்னதென்று உனக்கு தெரியும். நல்லவர்கள் யார், பொல்லாதவர்கள் யார் என்று உனக்கு கண்டறிய முடியும். பேரளவில் ஜீவித்தவர்களை, பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை தரித்தவர்களை நீ சரியாய் புரிந்து கொண்ட ஒரு சகோதரன், சகோதரி. அது மாத்திரமல்ல, நீ சகித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகள். எந்த போராட்டத்திலும் பிரச்சனையிலும் நீ என்னை விட்டு ஓடிவிடவில்லை, என்னை மறுதலிக்கவில்லை, இயேசு வேண்டாம் என்று நீ நினைக்கவே இல்லை. நீ சகித்துக் கொண்டிருக்கிற சுபாவத்தை உடைய ஒரு பிள்ளை. பொறுமையாய் இருக்கிறாய். எந்த போராட்டத்திலும் நீ என்ன செய்யவில்லை? அவசரப்படவில்லை.
பொறுமையாய் இருக்கிறாய், காத்து கொண்டிருக்கிறாய். வாக்குத்தத்தங்களை குறித்ததான விசுவாசத்திலே காத்திருக்கக்கூடிய பொறுமை உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைதான் நீ. அது மாத்திரமல்ல, என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். தேவ பிள்ளை, நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குறித்து நினைவாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எந்த சூழ்நிலையில், எந்த நிலைமையில் இந்த செய்தியை நாம் கேட்கிறவர்களா இந்த சபையில் இந்த காலை வேளையில் இருந்தாலும் தேவன் நம்மை நினைவாய் இருக்கிறார். எதை குறித்து நினைவாய் இருக்கிறார் என்றால், எல்லா காரியங்களும் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். அவருடைய நாமத்து நிமித்தம் எதை செய்கிறோம் என்று தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகிப்பு, பொறுமை, பிரயாசம், சோதித்து கண்டறிகிற காரியங்கள் என்று பகுத்தறிவிலே தேவன் நமக்கு கொடுத்த கிருபை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் நினைவாய் இருக்கிறார். ஆனால் இன்று நாம் மறந்து போன ஒரு காரியத்தை அவர் நினைவுபடுத்துகிறார். அதுதான் இந்த காலை வேளையின் செய்தி. நாம் இருந்த உயரத்தை நினைவுபடுத்த வேண்டும். இந்த காலை வேளையின் செய்தியை, உன்னுடைய உயரத்தை நினைவு கூறுவாயாக. உன்னுடைய உயரத்தை நினைவு கூறுவாயாக. சகோதர சகோதரி, எல்லாருக்கும் ஒவ்வொரு உயரங்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் உயரங்களுக்கு தேவன் அடைத்தவர். இது ஒரு ஆவிக்குரிய உயரம். நீங்கள் பண கஷ்டமுடையவர்களாய், மனதிலே கஷ்டமுடையவர்களாய், இளைப்படைந்து ஆவியிலே சோர்ந்தவர்களாய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய போராட்டங்களை தாண்டி தேவன் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறார். அது உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஆவிக்குரிய உயரம். தேவன் நினைவுபடுத்தி பார்க்கிறார், நீ எப்படி பிரயாசப்பட்டாய், சகித்துக் கொண்டாய், பொறுமையாய் இருந்தாய், நன்மை தீமையை பிரித்தறிந்தாய், பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறாய், எனக்காக இன்னும் ஓட ஆசைப்படுகிறாய். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன்னை குறித்து ஒரு குறை இருக்கிறது. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில மனுஷரிடத்திலே நாம் பழகும் பொழுது அநேக காரியங்களை குறைகளாய் பார்க்கிறோம். நமக்கு பிடிக்கவில்லை என்றால் விரைவாக குறைவுகளை சுட்டி காட்டி விடுகிறோம். அவர்களிடத்தில் இருக்கிற அநேக மேன்மையான காரியங்களுக்கு முன்பாக குறைவுகளை நாம் முன்வைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, நம்மை நினைத்திருக்கிற அன்பு எப்பொழுதுமே நம்முடைய குறைவுகளுக்கு முன்பாக நிறைவுகளையே காண்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கடிந்து கொள்ளுகிறார், என்னை திட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நேசிக்கிறபடியினாலே. நேசம் இல்லை என்றால் பேசுவது இல்லை. நம்முடைய ஆண்டவன் நினைத்து பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவின் காரியங்கள். எத்தனை பிளஸ் இருக்கிறது மகளே உன்னுடைய வாழ்க்கையில, மகளே. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் நான் பார்க்கிறேன். இத்தனை பிளஸ்க்கு பதிலா ஒரே ஒரு மைனஸ், ஒரு குறைவு. எவ்வளவு அழகாக பேசினார். அத்தனை நிறைவுகளையும் சுட்டி காட்டி நான் நினைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னிடத்தில் ஒரு குறை எனக்கு உண்டு. பாருங்கள், நம்மை நேசிக்கிற என்று சொல்ல மாட்டேன், நம்மை மிகவும் நேசிக்கிறவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். இந்த உலகத்தில் நேசிக்கிற என்ற வார்த்தையை தாண்டி மிகவும் நேசிக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர் நம்முடைய அன்பின் பிதா மாத்திரமே. நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய இரட்சகர் இயேசு மாத்திரமே. அதிகமாய் நேசிக்கிறவர் என்று நான் சொல்லும் பொழுது அவருடைய நேசத்துக்கு ஈடாக வேறொரு நேசத்தை ஒப்பிடவே முடியாது. ஆனாலும் கவனிங்கள், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் இத்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இன்னும் நீ மாறவில்லை இந்த காரியங்களிலே. உன் பிரயாசம், பொறுமை, சகிப்பு, கண்டறிகிற கிருபை, சகிப்பு, திரும்பவும் சொல்லுகிறார், போராட்டங்களின் மத்தியில் பொறுமை, நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிற சுபாவம். தேவப்பிள்ளை, ஒருவேளை இந்த குணாதிசயங்களில், நிறைவின் காரியங்களில் அநேகம் எனக்கில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறதை கவனிங்கள். நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்து இந்த சத்தியத்தை கேட்டாலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஸ்தானம் என்பது, உயரம் என்பது அவரால் கொடுக்கப்பட்ட காரியம். ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷணமே, அந்த நிமிஷமே, தேவனுக்குள் நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த நிமிஷமே,
தெரிந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிமிஷமே கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒன்றை வைத்தார். அதுதான் அவர் கொடுத்த உயரம். இந்த நிலைமையில் நீங்கள் அவரை எப்படி சிநேகித்தீர்கள், நான் அவரை எப்படி சிநேகித்தேன் என்பதை அவர் நினைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஆனாலும், ஏனென்றால் காலங்கள் போய்விட்ட இந்த நாட்களிலே அநேக வருஷங்கள் ஓடிவிட்டது, நீ கிறிஸ்தவ பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை நல்ல குணங்கள் நிறைவுகள் காணப்பட்டாலும் ஒரு முக்கிய குறைவு நான் பார்க்கிறேன். என்ன குறைவு தெரியுமா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்தாய் என்று வேதம் சொல்லவில்லை, விட்டாய். You have not lost your first love, but you have forsaken your first love. இழக்க முடியாது. நன்றாய் கவனிங்கள், இழக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுத்த அந்த அன்பை நாம் இழக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இழப்பது என்பது தொலைத்து விடுவது, காணாமல் போய் விடுவது, அதுதான் இழப்பு. தேவன் பேரில் நாம் வைக்கிற அந்த அன்பை இழக்க முடியாது. காரணம், இதைத்தான் ரோமர் 8 பவுலும் சொன்னார், தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? எந்த வறுமையோ வியாதியோ துன்பமோ இன்பமோ நிகழ்காலமோ வருங்காலமோ தூதர்களோ பட்டயமோ வாழ்வோ உயர்வோ தாழ்வோ மரணமோ வியாதியோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்றால் என்ன அர்த்தம்? அந்த அன்பை நாம் இழக்க முடியாது, ஆனால் விட்டுவிட முடியும். விட்டுவிட முடியும். தேவன் பால் இருக்கிற அந்த அன்பை நாம் விட்டுவிட்டு தேவனுக்காக ஓட முடியும். அதைத்தான் இந்த சபை செய்து கொண்டிருந்தது. தேவனுக்காக பிரயாசப்பட்டார்கள், தேவனுக்காக இளைப்படையாமல் ஓடினார்கள், பொறுமையாய் இருந்தார்கள், சகித்துக் கொண்டார்கள், பொல்லாததை சகிக்க முடியாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு குறையோடு இருந்த இந்த சபையை தேவன் மிகவும் நேசித்ததற்கு காரணம், இவர் தேவன், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட சபை அவருக்கு சொந்தம். அதனால் அதை அவர் ஒரு நாளும் பிசாசுக்கு விட்டு கொடுக்க முடியாது, உலகம் மாம்சத்திற்கு விட்டு கொடுக்க முடியாது தேவ பிள்ளையே. அதனால் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இழந்தாய் என்று சொல்லவில்லை, விட்டாய். அப்படி என்றால் மனமறிய சில வேறான முடிவுகளுக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ பிள்ளையை நன்றாய் கவனிங்கள். என்னதான் தேவனுடைய பிள்ளைகளாக இத்தனை குணாதிசயங்களை நாம் இருந்தாலும் ஒரு குறைவு என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்வார் என்றால் அந்த குறைவை நாம் மாற்றிக்கொள்ளவே கர்த்தர் பேசுகிறார். எவ்வளவு தேவ பக்தி இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தேவன் மேல் வைக்கிற அன்பு. அன்பில்லாமல் ஊழியம் செய்வது அவருக்கு பிரியத்தை தரவில்லை. பேசுகிற எனக்கே அது பொருந்தும். தேவன் மேல் அன்பில்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது. தேவன் அதை அறிகிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆகையால், வசனத்தை கவனிங்கள், 5வது வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. கவனிங்கள், இது ஒரு விழுகிற காரியமாம். இது ஒரு விழுகிற காரியம். எத்தனை பேருக்கு புரிகிறது? இது ஒரு விழுகிற காரியம். அப்படினால் என்ன அர்த்தம்? உயரத்தில் இருந்தால் தான் விட முடியும். உயரத்தில் இருந்தால் தான் விட முடியும். ஆதி அன்பு என்பது ஒரு விசுவாசியின் உயரம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதி அன்பு என்பது ஒரு விசுவாசியின் உயரம், ஒரு தேவ பிள்ளையின் உயரம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகனின் மகளின் உயரம். ஆதி அன்பு என்றால் முதலாம் அன்பு. ஆதி என்றாலே நம்பர் 1, ஃபர்ஸ்ட் லவ், நாட் செகண்ட் or third. First love. லைஃப்ல முதலாவது யாரை நேசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். முதலாவது தேவ பிள்ளையை நன்றாய் கவனித்து பாருங்கள். முதலாவது அன்பு என்றால் தேவனுக்கே உரியது. இதுதான் தேவன் அவருடைய பிள்ளைக்கு வைத்திருக்கிற உயரம். நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள். இந்த ஆதி அன்பின் உயரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கலாம். ஆனால் உயரம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அன்பை விடும் பொழுது விழுகிறோம். இந்த அன்பை விடும் பொழுது விழுகிறோம். ஒருவேளை நாம் பெரிய பாவம்
என்று சொல்லுகிற இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற பாவங்களை செய்யாதிருக்கலாம். அதுதான் இங்கே பாருங்கள், இந்த பட்டியலை படித்தால் பாவம் செய்தவர்களின் பட்டியல் அல்ல, பிரயாசப்பட்டவர்களின் பட்டியல், இளைப்படையாதவர்களின் பட்டியல், சகித்து கொண்டவர்கள், பொல்லாததை சகிக்க கூடாதவர்களின் பட்டியல், பொறுமையாய் இருக்கிறவர்களின் காரியங்கள் இந்த பட்டியலில் வந்திருக்கிறது. இது விழுந்தவர்களின் விலாசம் அல்ல. பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ விழுந்திருக்கிறாய். ஐயா அம்மா, நம்ம பார்வைக்கு யாருக்கு முன்பாகவும் இன்னும் விழவில்லை, உண்மைதான். ஆனால் பார்க்கிறவருக்குத்தான் தெரியும் எங்கே விழுந்திருக்கிறோம் என்று. அதனால்தான் அவர் எல்ரோய். சில நேரம் நான் நினைப்பேன், சோதனையை பார்க்கிறவர் ஸ்தோத்திரம், சகித்ததை பார்க்கிறவர் ஸ்தோத்திரம், இளைப்படையாமல் ஓடுகிறதை பார்க்கிறவர் ஸ்தோத்திரம், பாருங்கள் பகுத்து பிரித்தறிகிறதை பார்க்கிறவர் ஸ்தோத்திரம், கிருபை. ஆனால் இன்னொரு விஷயத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் தெரியுமா? விழுந்ததையும் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. இதற்கு ஹல்லேலூயா வர வேண்டுமே. பார்க்கவில்லை என்றால் என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். பார்க்க வேண்டியவர் பார்க்க வேண்டியதை பார்க்கவில்லை என்றால் என்ன ஆகும்? நாம் நினைக்கிறோம் நம்முடைய கஷ்ட நேரங்களில், வேதனை நேரங்களில், துக்க நேரங்களில், கண்ணீரின் நேரங்களில், சோதனை நேரங்களில் என்னை பார்க்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆனால் இதிலே நான் பார்க்கிற அவருடைய பார்வை வித்தியாசமானது. விழுந்ததை பார்க்கிறவர், நம்மை நேசிக்கிற இயேசு, விழுந்ததை பார்க்கிறவர். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களப்பா. ஹல்லேலூயா. நேசத்திலேயே பெரிய நேசம் எது தெரியுமா? விழும் பொழுது பார்க்கிற நேசம். இந்த நேசம் மனுஷருடைய கூட்டத்தில் இல்லைங்க. Mercy is not found with man. என்னை பொறுத்த வரைக்கும் இரக்கத்தை கொடுப்பார்கள், ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் கொடுப்பதை போல் கொடுக்க முடியாது. எல்ரோஹி, என்னை காண்கிற தேவனின் கஷ்டத்தில் காண்கிற ஒரு கர்த்தரை ஆகார் பெயரிட்டாள். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. உலகம், சபையின் மற்ற மக்கள் பார்க்கிற பார்வையை தாண்டி தேவாதி தேவன் சிருஷ்டி கர்த்தர் குடியிலிருந்து எழுப்பி சிங்காரத்தில் வைத்தவர், அலங்கரித்தவர் பார்க்கிற பார்வை விழுந்து போன நிலைமையில் பார்க்கிற பார்வை. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பார்வையில் இல்லை என்றால் இன்று மரித்திருப்போம். நிற்கும் பொழுது எத்தனை பேர் பார்க்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். விழும் பொழுது நிற்கிறார்கள் எத்தனை பேர்? ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தேன். நல்ல மதிப்பெண்கள் வாங்கி ஜெயித்து உயர்வு கிடைத்து உலகத்தில் வெற்றி பெறும் பொழுது பெற்றெடுத்த தாய் கூட வாழ்த்துவார்கள். தகப்பன் பெருமைப்பட்டுக் கொள்ளுவார், என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, என் பெயரை காப்பாற்ற வந்திருக்கிற பிள்ளை. ஆனால் அதே பிள்ளை பிரச்சனையில் விடும் என்றால், தோல்வி அடையும் என்றால், சரியை படிக்க முடியாமல் திணறும் என்றால், ஞானம் இல்லாமல் அழும் என்றால், என் பிள்ளை என்று பெருமை பாராட்டுகிற அன்பு இருக்கிறதே, அதுதான் உண்மையான அன்பு. தோல்வி அடையும் பொழுது, விழுந்து போகும் பொழுது யார் சொல்லுகிறார்கள்? நீ எழும்ப நான் விரும்புகிறேன், உனக்காக நான் நிற்பேன், உன் பக்கத்தில் நான் நிற்பேன், ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. இன்னும் நன்றாய் கவனிங்கள். எத்தனையோ சபைகள், இந்த சபைகளுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமான காரியங்கள். எபேசுவின் சரித்திரத்தில் இது ஒரு வித்தியாசமான காரியம். எபேசுக்கு சொல்லப்பட்டது தியத்தீராவுக்கு சொல்லப்படவில்லை, லவோதிக்கேயாவுக்கு சொல்லப்படவில்லை, சிமிர்னாவுக்கு சொல்லப்படவில்லை. எபேசுவின் சரித்திரத்தில் ஒரு வித்தியாசமான குறிப்பு. குறிப்பிட்ட நிலைமையில் குறிப்பிட்டதை பார்க்கிற கண்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே சரியாய் பார்க்கிறவர். அவர் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. உயரத்தில் இருக்கும் பொழுது பார்த்து பாராட்ட உலகம் வரும், பெற்றெடுத்தவர்கள் கூட இருப்பார்கள். ஆனால் விழுந்து போன நிலைமையில் பார்த்து தூக்கிவிட பேசுகிற ஒரே அன்பு இயேசுவின் அன்பு. அதனால்தான் அந்த அன்புக்கு இணையானது உலகத்தில் இல்லை.
இந்த அன்பு ஒரு வித்தியாசமான நினைப்பூட்டுதலை கொடுக்கிறது. கவனிங்கள், உன்னுடைய விடுதலில் உன்னை நினைத்திருக்கிற அன்பு இது. ஏன் தெரியுமா? நீ உயரத்தில் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் அல்லவா. நீ விட்டு விட்ட காரியத்தினாலே விழுந்து போனாய். பிரியமானவர்களே, எதை விட்டு விட்டோமோ அதனால் தான் விழுகிறோம். விடக்கூடாததை விட்டு விட்டோம், அதனால விழுந்தோம். நம்மை பிடித்து தள்ள பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? உட்கார வைத்தவர் கர்த்தர் என்றால் பிடித்து இழுக்க உதறி தள்ள பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் உட்கார வைத்தவர் கர்த்தர். சாம்பலில் இருந்தும் புழுதியில் இருந்தும் தூக்கி எடுத்தவர், பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணினவர். அவர் உட்கார பண்ணும் பொழுது பிசாசு உதைத்து தள்ள முடியாது. ஒரே ஒரு காரியம், நான் ஆண்டவரை நேசிக்கிற ஆதி அன்பு என்று சொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் லவ்வை forsake பண்ணுவேன் என்றால், ஆதி அன்பை விட்டு விடுவேன் என்றால் விழுந்து போகிறேன் என்பதையும் கர்த்தர் அறிகிறார். பிசாசு எல்லா நிலைமையிலும் நம்மை ஓட வைக்க அனுமதிக்கிறான். ஓ, நீ இயேசுவை பின்பற்றுகிறாயா, ஓடுகிறாயா, இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறாயா, காணிக்கை கொடுக்கிறாயா, ஆராதிக்கிறாயா, நேரத்துக்கு முன்பாகவே சபைக்கு வருகிறாயா, நல்லது, செய் செய், பரவாயில்லை. ஆனால் உன் ஆதி அன்பு என்று சொல்லப்படுகிற முதலாவது அன்பு இயேசுவுக்காக மாத்திரம் இல்லாதபடி பிசாசு பார்த்து கொண்டான் என்றால் விழுந்துதான் செய்து கொண்டிருக்கிறோம். எதை வேண்டுமானாலும் செய், ஆனால் உன்னுடைய முதலாவது அன்பை ஆண்டவருக்கென்று இல்லாதபடி நான் பறிப்பேன். அது பிசாசின் திட்டம், எண்ணம். இந்த நிற்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே அன்பின் நினைப்பூட்டுதல், நீ இன்ன உயரத்தில் இருந்து விழுந்தாய். அது கவனிங்கள், இன்ன நிலைமை என்பது இன்ன உயரம். அதை நினைத்து நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கவனிங்கள், ஆதி என்பது ஆதி, அப்படி என்றால் முதலாவது என்பது முதலாவது. ஓடிக்கொண்டே இருக்கிற நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை சில காரியங்களை மிகவும் பழகிவிட்டோம். உண்மை அதுதான். பாடலுக்கு இசை ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆராதிப்பது என்று நன்றாய் தெரியும், எப்படி அசைவது என்று நன்றாய் தெரியும், எப்படி கரத்தை உயர்த்துவது என்று நன்றாய் தெரியும், எப்படி நன்மை தீமை பிரித்தறிவது என்று நன்றாய் தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் பகுத்தறிவை வசனத்தினாலே கொடுத்திருக்கிறார். சகிக்க தெரியும், பொறுமை கூட வரும். ஆனால் ஆதி அன்பு விட்டுவிடப்பட்டது என்றால் விழுந்த நிலைமையில்தான் இவை எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். விழுந்து செய்து கொண்டிருக்கிறோம், உயரத்தில் இருந்து செய்யவில்லை. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, எல்லாரும் சொல்லுங்கள், நினைத்து. இது நினைக்க வேண்டிய காரியம். முதலாவது நினைத்து. மறந்திருக்கிறாய், நினைத்து நீ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நினைத்து பார்க்க சொல்லுகிறார். நீ என்ன உயரத்தில் இருந்து என்னை நேசித்தாய், எனக்காக ஓடினாய் என்பதை நினைத்துப்பா. ஐயா அம்மா எத்தனையாய் கர்த்தருக்கு என்று என்ன செய்தாலும் சரி, எவ்வளவாய் ஆவியிலே வளர்ந்திருந்தாலும் சரி, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஆதி அன்பு, ஆதி உயரம். இதைத்தான் பேசும் பொழுது நான் இந்த ஒரு பகுதியை ஒப்பிடாமல் பேச முடிவது இல்லை. ஏனென்றால் இது ஆதி அன்புக்கு உரிய அடையாளம். எரேமியாவின் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 1 3 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். எரேமியா 2:1 வசனங்கள் வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும்
அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே முதலாவது தான் வைக்கிறார். இரண்டாவதாக அவர் கருதவே இல்லை. இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட தன்னுடைய ஜனத்தை குறித்து அவர் பேசும் பொழுது எரேமியாவின் மூலமாக சொன்ன வார்த்தை, பேசு எருசலேமின் குடிகள், அவர்களுடைய செவிகள் கேட்கத்தக்கதாய் பேசு, காதுகள் கேட்கட்டும். இதை ஏன் தெரியுமா? அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அவர்கள் மறந்து போயிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எதை நினைக்க வேண்டும்? விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைத்திருக்கிறேன். கவனிங்கள், ஆண்டவர் நினைத்திருக்கிறார் சில விஷயங்களை, அதனால் தான் பேசுகிறார். அவர் மறக்கவில்லை என்ற அர்த்தம் எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றும் நினைக்கிறா, நாளையும் நினைப்பா, கடைசி மூச்சு வரை நினைப்பா. என் பிள்ளை எப்படியா என்னை நேசித்தாய், எப்படியா என்னை நேசித்தா. எந்த நேசத்தை நினைப்பா தெரியுமா? இடையில் கடைசியில் வந்த எல்லாவற்றையும் தாண்டி முதலில் இருந்த நேசத்தை நினைப்பா. அந்த முதலாவது நேசம் முதலாவது. இதைத்தான் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் சொல்லி காட்ட விரும்புகிறார். காரணம், அந்த நேசத்திற்கு பெயர் தான் ஆதி அன்பு. இந்த ஆதி அன்பில் வாழ்வதுதான் ஆதி உயரம். கவனிங்கள், இந்த உயரத்தை அவர் பேசும்பொழுது சொன்ன ஒரு காரியம், எப்படி வாழ்க்கைப்பட்ட பொழுது நீ என்னை நேசித்திருந்தா என்று சொல்லுகிறார். திருமணமானவர்கள் இருக்கிறீர்கள், ஆக போகிறவர்கள் இருக்கிறீர்கள். வாழ்க்கை பட்ட பொழுது என்றால் வாழ்க்கை பட்ட போது இல்லை, பட்டு போனது. ஐயா, இந்த நிலைமையில் வாழ்க்கை பட்டதை போய் பேசுகிறீர்களே. நன்றாய் கவனிங்கள், வாழ்க்கை பட்ட போது சில பேர் பட்டு விட்டார்கள், அதை பற்றி சொல்லவில்லை ஆண்டவர். வாழ்க்கை பட்ட போது என்றால் உனக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்ட பொழுது, உனக்கு வாழ்வு வந்த போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன். நன்றாய் கவனிங்க, ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்தவர். உண்மை அதுதான். மனுஷன் கொடுக்க முடியாத வாழ்வை இயேசு கொடுத்தார். மனுஷன் கொடுக்க முடியாத உயரத்தையும் இயேசுதான் கொடுத்தார். இதை நாம் மறக்க கூடாது. மறந்து போன நிலைமையில் இருக்கிற நமக்கு கர்த்தர் பேசுகிறார். நான் நினைத்திருக்கிறேன், நீதான் மறந்திருக்கிறாய். நான் நினைத்திருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு கணவர் சொல்லுகிற காரியம் மனைவியின் இடத்திலே, நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது எப்படி என்னை நேசித்தா என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், கணவர் மனைவியின் இடத்தில் அதைத்தான் பேசுகிறார். இங்கே நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட பொழுது எப்படிப்பட்ட நேசம் தெரியுமா? வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்தாய். செழிப்பான தேசத்தில் அல்ல, வனாந்தரத்திலே, ஒருவரும் வாழ விரும்பாத இடத்திலே, ஒருவரும் அங்கே ப்ரமோஷன் வேண்டும் என்று கேட்காத இடத்திலே, வேலை செய்ய விரும்பாத இடத்திலே நீ என்னை பின்பற்றி வந்தாய். தேவ பிள்ளையை கஷ்ட நேரத்தில், போராட்ட நேரத்திலும் ஆண்டவர் திரும்பி பார்த்து ஒரு காரியத்தை சொல்லி நினைத்து சந்தோஷப்பட்டுகிறார். எதை தெரியுமா? ஆதி அன்பு. வாழ்க்கைப்பட்ட பொழுது எவ்வளவு நேசித்தாய். எப்படிப்பட்ட நேசம்? வனாந்தரத்தில் கூட என்னை பின்பற்றி வந்தாய். எல்லாரும் என்னை பாருங்க, கஷ்ட நேரத்தில் சில நேரம் கர்த்தரை தேடினது எவ்வளவா இருந்தது. ஆனால் நல்லது வரும் பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, விருத்தி வரும் பொழுது, பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் போய்விட்ட பிறகு நம்முடைய நேசம் எப்படி இருக்கிறது? கஷ்ட நேரத்தில் கர்த்தரை எவ்வளவாய் பின்பற்றினோம், எவ்வளவாய் நேசித்தோம், எவ்வளவாய் நீரே எனக்கு போதும் என்று சொல்லி இருந்தோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நேசம் தான் ஆதி அன்பு. ஆனால் உயர்வு வரும் பொழுது மறக்கப்படுகிறது என்றால் அதன் பெயர் என்ன? நாமே அறிய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற, ஒரு கணவர் மனைவியின் இடத்திலோ, மனைவி கணவர் இடத்திலோ ஒவ்வொரு முறையும் நினைப்பூட்டுகிற ஒரு விஷயம் ஆதி அன்பு. வாழ்க்கை பட்டபோது இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நினைத்து பாருங்கள். அதாவது கல்யாணம் ஆன புதுசுல ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. எல்லாமே தேனா இருக்கும், தேளாக தெரியாது. தீந்ததை கொடுத்தாலும் தித்திப்பாகவே இருக்கும். கருகினதே வந்தாலும் கனிவாகவே உண்ண தோணும்.
காரணம் அது ஆதி அன்பு. குறையே தோன்றாது, குறை சொல்ல வராது. காரணம் எல்லாமே நிறைவாகவே தெரியும். ஆதி அன்பு. கர்த்தர் சொல்லுங்க, வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்தாயே, அது சாதாரண பின்பற்றுதல் அல்ல, அது உன் இளவயதின் பக்தி. இளவயதின் பக்தி, வயதான காலத்துல வருகிற பக்தி அல்ல, இளவயதின் பக்தி. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு மட்டும் இளவயது வேணும், பக்திக்கு மட்டும் முதிர் வயது. நிறைய பேர் சொல்லுகிற வித்தியாசமான பக்தி. பக்தி எல்லாம் 60 வயதுக்கு பிறகுதானாம். 60 வயது வாழ்ந்தால்தானே. திருமணம் மட்டும் இளவயதில் நடக்க வேண்டும். பக்தி என்றால் முதிர் வயதில் தான் வர வேண்டுமாம். ஆண்டவர் இயேசு வித்தியாசமான பக்தியை பேசுகிறார். இது இளவயதின் பக்தி. முதிர்ந்து தள்ளாடுகிற வயதான காலத்திலே கையில் இருக்கிற குச்சி கூட விடுகிற காலத்திலே வருகிற பக்தி அல்ல. இது கையில் திடனும் கால்களில் பலனும் ஓடக்கூடிய வல்லமையும் இருக்கும் பொழுது கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற பக்தி. என்னால் முடியும் என்று சொல்ல தோணாது, எனக்கு முன்பு இருக்கிறவர் பார்த்து கொள்ளுவார் என்று அடங்க சொல்லும் அந்த பக்தி. வனாந்தரம். ஆரம்பத்தில் அம்மா அப்படிதான் சொன்னாங்க, ஐயா வனாந்தரமா இருந்தா என்ன, நீங்க இருந்தா போதும். இப்ப சொல்லுவாங்க, போயா போயா, நீ வேணா போ. இது இந்த காலத்தின் பக்தி. அம்மா சொன்னாங்க, நீங்க போகிறது வனாந்தரங்களா இருந்தா பரவாயில்லைங்க, நீங்க என் கூட இருந்தா வனாந்தரம் கூட ஏதேன் தான் என்று ஆண்டவர் இடத்துல இந்த டயலாக்லாம் பேசணும். உண்மையாகவே யோசித்து பார்ப்போமா? அதுதான் ஆதி அன்பு. என்ன கஷ்டம் வந்தா என்ன இயேசுப்பா, நீங்க கூட இருங்க போதும். யார் கைவிட்டால் என்ன ஆண்டவரே, உங்க அன்பு போதும். எது இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன ஆண்டவரே, நீர் இருந்தால் போதும். இதுதான் ஆதி அன்பின் வார்த்தைகள். காதலர்கள் எதையோ பேசுகிறார்கள், அது காதல் தான், அன்பு அல்ல. திருமணமாகி வருவதுதான் அன்பு. அப்பொழுதுதான் தெரியும் எது காதல் எது அன்பு என்று. காதல் கண்ணை மறைக்கும், அன்பு கண்ணை திறக்கும். திறந்திருந்த கண்களோடு பார்த்து உண்மையை பேசுவதுதான் வார்த்தை. கண்மூடி பேசுவதெல்லாம் வார்த்தை அல்ல. சில பேர் கண்கள் திறந்ததை திருமணத்துக்கு பிறகுதான், இதையா காதலித்தேன். பெரிய வெளிப்பாடு திருமணத்துக்கு முன்பே வந்திருக்க வேண்டும். வர தவறினதற்கு காரணம் அன்பில் செயல்பட முடியவில்லையே. அன்பை கொடுக்கிறவர் அல்லவா கண்களை திறக்கிறார். அவர் பார்க்கிறார், அவர் நினைத்திருக்கிறார். காரணம், இந்த அன்பில் பின்பற்றுகிற ஒரு மனைவியினுடைய பின்பற்றுதலை கணவர் நினைக்கிறார். சபை தேவனுக்கு மணவாட்டி, பரிசுத்த மணவாட்டி. பங்கு போட இடம் கொடுக்காதவர், வைராக்கியம் உள்ளவர். இது கணவன் மனைவி உறவுக்கு உரிய ஒப்புமையோடு சொல்லப்பட்ட உறவு. காரணம், இது நெருக்கத்தின் உறவு. It's all about the intimacy with the Almighty. Talks about intimacy. இந்த உலகத்தில் எந்த உறவுகளுக்குள்ளும் இல்லாத நெருக்கம் ஒரு கணவருக்கும் மனைவிக்கும் இடையிலே தான் கொடுக்கப்பட்ட நெருக்கம். வெறும் சரீர சம்பந்தப்பட்ட நெருக்கம் அல்ல, இது ஆவி ஆத்தும சிந்தனையில் வருகிற ஒரு மனத்தின் நெருக்கம். ஒரே மாம்சம் என்று அழைக்கப்படுகிற நெருக்கம், ஒரே நோக்கம், ஒரே காரியத்திற்காக வாழ்கிற ஒரு மனம், ஒரே பாதை, ஒரே சிந்தை. இதுதான் அந்த நெருக்கம். இந்த உறவுக்கு இடையிலே வேறு ஒரு காரியத்தை தேவன் அனுமதிக்க கூட விரும்புவது இல்லை. அனுமதிக்கப்படுகிற காரியங்களை விசாரிக்கிறவர், அது மாமியார் ஆனாலும் நாத்தனார் ஆனாலும் பெற்றெடுத்த தாயை தகப்பனை ஆனாலும் கர்த்தர் விசாரிக்கிறவர். காரணம், இது நெருக்கத்தின் காரியம், ஒரே மாம்சம் என்று சொல்லப்பட்ட ஒரு மனத்தின் காரியம். தேவன் சொல்லுகிற இந்த உறவுக்கு இருக்கிற இலக்கணமே அந்த வித்தியாசத்தில் தான் வந்திருக்கிறது. இந்த நெருக்கத்தை வேறு எந்த உறவுகளும் பகிர்ந்து கொள்வது இல்லை.
நான் சொல்வதை கவனிங்கள். கணவர் மனைவிக்கு இருக்கிற உறவின் நெருக்கத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் தாண்டி வருகிற உறவு இயேசுவின் இடத்தில் நாம் வைத்திருக்கிற உறவு. காரணம், ஒரே கூரையின் கீழ் இருவர் இருந்தாலும், ஒரே படுக்கையின் மேல் இருவர் இருந்தாலும், ஒருவருடைய எண்ணங்களுக்குள் இன்னொருவர் புக முடியாத நிலைமையிலே கணவர் மனைவி இருக்கிறார்களே, அதையும் தாண்டி எண்ணங்களுக்குள்ளே வந்து விட்டவர், நினைவுகளுக்குள்ளே நுழைந்து விட்டவர். இதை ஒரு கணவர் செய்ய முடியாது, மனைவி செய்ய முடியாதுங்க. அதனால்தான் இந்த உறவை வைத்து அவருடைய உறவை பேசி இருக்கிறார். உன் பக்தி என்பது நீ வெளிப்பிரகாரமாக மற்றவரிடத்திலே பாடி காட்டினதை நான் நினைக்கவில்லை, மற்றவரிடத்திலே நீ பேசி காட்டினதை மட்டும் நான் நினைக்கவில்லை, நீ என்னை பின்பற்றி வந்ததை நான் நினைத்திருக்கிறேன், என் கூட இருந்ததை நான் நினைத்திருக்கிறேன். ஐயம்மா, அநேக நேரங்களில் நாம் பேசுகிற காரியங்கள், பாடுகிற காரியங்களை தாண்டி உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை உற்று பார்க்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். நினைவுகளை உற்று பார்க்கிறார். அதனால்தான் அவ்வளவு நெருக்கமானவர் அவர், அவ்வளவு நெருக்கமானவர். யாரும் நுழைய முடியாத இடத்திலே நுழைந்து உற்று பார்க்கிறவர், நினைவுகளோட நெருங்கினவர். இவரை போல நெருக்கத்துக்குரியவர் வேறு யார் உண்டு? அவர் சொல்லுகிறார், நீ பின்பற்றி வந்த அந்த பக்தி என்பது உன் இளவயதின் பக்தி. சகோதர சகோதரி, ஆதி அன்பு என்பது இளவயதின் பக்திக்கு சமம். அந்த பக்தி தான் இளவயது. இளவயது என்றால் அந்த ஆரம்ப நாட்களில் இருந்த அன்பு. வயதாக வயதாக எவ்வளவு மாறி போகிற காலங்கள். அதை போல்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காலங்கள் ஆக 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 நம்முடைய கோட்பாடுகள், நம்முடைய வழிமுறைகள் எத்தனையோ மாறுகிற நாட்களிலே ஆண்டவர் நினைக்க சொல்லுகிறார், உன் ஆதி அன்பை நினைத்துக்கொள். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நினைத்து மனம் திரும்பு. காரணம், அது உயரம், உனக்கு நின்று நான் வைத்திருக்கிற உயரம். ஐயா அம்மா கவனிங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஹனிமூன் பீரியட்ல இல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? சிலர் போகவே இல்லை, அவங்களுக்கு இன்னைக்கு துக்கமா இருக்கும். கல்யாணம் ஆகி நாங்களாம் போலங்க, அப்படி அதை சொல்லி சொல்லியே போய்கிட்டு இருக்கோம். சிலருடைய வாழ்க்கையின் பிகினிங் மேரேஜ் டேஸ்ல நல்லா கவனிங்க, ஆரம்ப நாட்களில் ஒரே அனுபவம் அல்ல. சிலருக்கு பணம் இருந்தது, கல்யாணம் நல்ல சிறப்பாய் நடத்த, சிலருக்கு இல்லை. சிலர் நான்வெஜ் ஃபுட் போட்டாங்க, சிலருக்கு வெஜ்ஜுக்கே வழி இல்லை. நகை அதிகமாய் போட்டிருக்கலாம், போடாமல் போயிருக்கலாம். நல்ல ஹோட்டல்ல வச்சு சில காரியங்கள் நடத்த முடிந்திருக்கலாம், சிலருக்கு வீடே இல்லாமல் போயிருக்கலாம். உடுத்திக்கொள்ள நல்ல நேர்த்தியான ஆடம்பரமான உடைகள் சிலருக்கு இருந்திருக்கலாம், சிலருக்கு சாதாரணமாக அமைந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதி அன்பு என்பது இருதயத்தின் காரியம். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில வாழ்க்கப்பட்டாலும் வாழ்க்கை பட்ட பொழுது இருந்த இருதயம், அதை கர்த்தர் நினைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட இருதயம்? ஐயா, காசு முக்கியம் இல்லை, நீங்க தான் முக்கியம். இன்னைக்கு சொல்வீங்களா? இங்க சொல்ல வேண்டாம், வீட்டுல போய் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப குஷி ஆயிடுவார். நீங்க முக்கியம். அம்மா, போற பாதை சரியில்லை, பரவாயில்லையா? நீங்க இருக்கீங்கல்ல, வர தேள் இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. கொள்ளிவை சர்ப்பம் இருக்கும், பரவாயில்லை, பரவாயில்லை. குழிகள் இருக்கும், பரவாயில்லை, பரவாயில்லை. தண்ணீர் கிடைக்காது, பரவாயில்லை, பரவாயில்லை. வீடே இருக்காது, பரவாயில்லை, பரவாயில்லை. எது முக்கியம்? நீர் என்னோடு இருப்பது. அவர் சொன்னார், நான் கடந்து போன பாதை என்பது உன்னை நான் வழி நடத்த வேண்டும் என்று விரும்பின பாதை, ஆனால் நீ என்னை விருப்பத்தோடு பின்பற்றி வந்தாய். இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிற. ஐயா அம்மா, இது நேசத்தின் காரியம். நேசம், பாசம் காட்ட அநேகர் உண்டு என்று நம்முடைய பரமபிதா பாசமான பிதா. ஆனால் இது வித்தியாசமான ஒரு கோணம். இது நேசத்தின் காரியம். கணவன் மனைவி உறவை வைத்து கர்த்தர் பேசுகிற காரியம். இதற்கு இடையிலே வேறொன்றை கர்த்தர் நுழைய அனுமதிப்பது இல்லை, நுழைய அவர் விரும்புவது இல்லை. ஏனென்றால் இது வைராக்கியத்தின் நேசம். இந்த நேசத்தின் மேல் அவர் வைராக்கியமாய் இருக்கிறார்.
தேவ பிள்ளை அதை நினைத்துப்பார் என்று அவர் சொல்லுவதற்கு காரணம், இன்ன நிலைமையிலிருந்து விழுந்ததற்கு காரணமே அந்த ஆதி அன்பை விட்டு விட்டது தானே. எத்தனையோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பழகி இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அந்த ஆரம்ப நாட்களில் நான் வைத்திருந்த பக்தி, வாழ்க்கைப்பட்ட பொழுது எனக்கு இருந்த நேசம். கர்த்தர் அதை சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறேன், நான் அதை நினைத்திருக்கிறேன். கர்த்தர் நினைத்திருக்கிற காரியத்தை நாம் இன்று நினைவுபடுத்தி மனம் திரும்புவோம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உயரம் உனக்கு சொந்தமாகும், அந்த உயரம் உனக்கு சொந்தமாகும். தேவ பிள்ளையை எத்தனையோ காரியங்களை நான் கிறிஸ்தவ முறைப்படி செய்வதை விட இயேசு எனக்கு கொடுத்த உயரத்தில் இருந்து செய்வதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் எப்படி ஊழியம் செய்கிறேன் என்பது கூட முக்கியம் இல்லை. நான் சொன்னேன், இந்த உயரங்கள் ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படும். ஒரே போல் வித்தியாசம், ஒரே மாதிரி உயரம் அல்ல. ஆனால் வித்தியாசப்பட்ட இந்த உயரங்களை தனிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் அந்த உயரத்தில் இருந்தால் போதும். எப்படி நான் ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது நான் அவரை பின்பற்றி வர என்னை ஒப்புக் கொடுத்தேனோ அந்த இடத்தில் நான் இருந்தால் போதும், அந்த அர்ப்பணிப்பில் நான் இருந்தால் போதும், அழைக்கப்பட்ட அந்த உயரத்தில் நான் இருந்தால் போதும். மற்றவர்களைப் போல் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் எந்த இருதயத்தில் அவரை பின்பற்ற தீர்மானித்தேனோ அந்த இருதயத்தில் மறுபடி வர ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு எதை எடுக்க வேண்டுமோ, எதை பிடுங்க வேண்டுமோ, எதை மாற்ற வேண்டுமோ மாற்ற நாம் அனுமதி கொடுக்க முடியுமா? இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பினாய் என்றால் அந்த உயரத்திற்கு திரும்ப வருவாய். ஏனென்றால் இது விளக்கு, இது விளக்கு தண்டின் மேல் இருக்க வேண்டிய விளக்கு. ஐயா அம்மா, நீங்கெல்லாம் விளக்கு கர்த்தருடைய பார்வையில். நான் விளக்கு, எரிய வேண்டிய விளக்கு, எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு. இது விடும் என்றால் என்ன அர்த்தம்? விளக்கு தண்டை விட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிறது என்ற அர்த்தம். அதனால்தான் ஆண்டவர் ரெவலேஷன் 2:5 சொன்னா, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் சீக்கிரமாய் அதனிடத்திற்கு வந்து, எதனிடத்திற்கு? விளக்கு தண்டு இருக்கிற இடத்திற்கு வந்து அதை நீக்கி விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உயரத்தை கொடுப்பதே விளக்கு தண்டுதான். மேலே இருக்கிற விளக்கு கீழே ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஆதி அன்பை விட்டு விட்டு விளக்காய் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்பும் பொழுது அந்த ஆதி உயரத்திற்கு அந்த விளக்கு மறுபடியும் செல்லும். செல்லும் என்றால் என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிற விளக்காய், எரிகிற விளக்காய், அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற விளக்காய் மாறும். இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? விளக்கு தண்டு இருக்கிறது, விளக்கோ கீழே உட்கார்ந்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனம் இல்லை, நான் அதனிடத்திற்கு வந்து அதனுடைய விளக்கு தண்டை நீக்கி போடுவேன். அப்படி என்றால் உட்கார்ந்து இருக்கிற விளக்குக்கு எதற்கு விளக்கு தண்டு? அர்த்தம் புரிகிறதா உங்களுக்கு? உட்கார்ந்து இருக்கிறது கீழே, மேலே அல்ல. அப்படிப்பட்ட விளக்குக்கு எதற்கு விளக்கு தண்டு? அதை நான் நீக்கி போடுவேன். காரணம், நீ கீழே உட்கார்ந்திருந்து எந்த காரியத்தை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. இருக்க வேண்டிய இடத்தில் உட்கார்ந்து தேவனுக்காக நீ கிரியை செய்ய வேண்டும். தேவ பிள்ளையை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்று ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியம், அப்பா, எது நடந்தாலும் எது இருந்தாலும் அந்த ஆதி அன்புக்கு நான் திரும்ப வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயரம் அதுதான். அதிலிருந்து நான் கீழே விட விரும்பவில்லை. நான் மறுபடியும் போய் அந்த விளக்கு தண்டின் மேல் உட்கார விரும்புகிறேன். காரணம், அது அந்த விளக்குக்கென்று தேவன் கொடுத்த உயரம். ஹல்லேலூயா. சில விளக்குகள் உயரமா இருக்கிறது, சில விளக்குகள் குறைவான உயரத்தில் இருக்கிறது. விளக்குகளில் அநேக உயரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் கொடுத்த விளக்காய் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே உயரத்தை தீர்மானித்தவர் உண்மையாய் தீர்மானித்தார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆதி அன்பு. தகப்பனே, அந்த நேசத்துக்கும் அந்த பக்திக்கும் நான் திரும்ப விரும்புகிறேன். எத்தனை முறை திருமண வாழ்க்கையில் உலர்ந்து போய், மறந்து போய், அசதியாய், ஆதி பக்தியை இழந்த காலங்கள் வரும்பொழுது நினைவுபடுத்துவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் இயேசு மேல் நாம் வைத்திருக்கிற நேசத்தை நினைவுபடுத்துவது. ஆமென். ஏனென்றால் இது நேசத்தின் வைராக்கியம். சகோதர சகோதரி, நம்ம எழுந்திருக்கும் போது ஆண்டவரிடத்துல சொல்லமாப்பா, என்ன அந்த ஆதி அன்புக்கு திரும்ப கொண்டு போங்க. எதை உடைத்தால், எதை எடுத்தால், எதை மாற்றினால் அது நடக்குமோ அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆமென். இதை சொல்ல முடியுமோ என்று எனக்கு தெரியாது. நேசிக்கிறவர்கள் செய்ய முடியும். இயேசுவை நேசிக்கிறவர்கள் செய்ய முடியும். எழுந்து நிற்கலாமா? நீங்கள் ஆண்டவரிடத்துல எப்படி பேசுவீர்களோ உங்களுடைய இருதயத்திலிருந்து பேசுங்கள், பார்ப்போம்.
எப்படி சொன்னால் உங்களுடைய இருதயத்திலிருந்து சொல்லுகிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதோ அப்படியே சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நேசித்திருக்கிற அந்த நேசத்தை எந்த காரியம் மாற்றிருக்கிறது, எது மறைத்திருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அதை நினைத்திருக்கிறவர். இளவயதின் பக்தியை வாழ்க்கைப்பட்ட பொழுது நமக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறவர். அவர் மறக்கவில்லை, அவர் நினைத்திருக்கிறார், அதை நினைத்திருக்கிறார். அதையே அவர் பார்த்து பேசுகிறார். நீ மனம் திரும்பி அந்த உயரத்திற்கு வா, அந்த ஆதி என்பக்கு திரும்பி வா என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நேசிக்கிறவரை நாம் என்ன சொல்ல போறோம்ப்பா? உம்மை விட்டு நான் யாரிடத்தில் போவேன்? எதற்காக நான் வாழுவேன்? உம்முடைய அன்பு என் வாழ்க்கையில் இவ்வளவு வைராக்கியப்பட்டு இருக்கும் பொழுது அதற்காக நான் வைராக்கியப்பட விரும்புகிறேன் என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே உன் தோளினிலே, அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோளினிலே. என்னே செய்யா என்னே சரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ. சொல்லுங்க. என்னே செய்யா என்னே சரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தி. இரு கரங்களை உயர்த்தி நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீ தானையா. துதிப்பாடி துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீ தானையா. துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே நினைவுள்ள நாளெல்லாம். பிரியமானவர்களே, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று வலது கரத்தை வைத்து சொல்லுமா? ஆதி அன்பை இடந்தா என்று வேதம் சொல்லவில்லை. ஆதி அன்பை விட்டு விட்டாயே என் மகனே, என் மகளே, நீ அல்லவா விட்டு விட்டாய்? அந்த அன்பை தூக்கி எறிந்து விட்டு விட்டு நீ கடந்து சென்று இருக்கிறாய். இன்னும் நேசிக்கிறாய், ஆனால் ஆதி அன்பில் நீ நேசிக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை திரும்பவும் பாடும்போது, ஆண்டவரே, விட்டு போன அந்த ஆதி அன்பை எங்க விட்டீங்களோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்து திரும்பவும் ஆரம்பிக்க போகிறேன், திரும்பவும் நேசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எந்த அளவு எனக்கு ஊழியம் செய்தா என்ன ஆண்டவர் கேட்கவில்லை. என்னை நேசிக்கிறாயா? ஆதி அன்பையோடு என்னோட நேசிக்கிறாயா? ஆதி அன்பில் என்னை நேசிக்கிறாயா? அமர்ந்திருப்பே சொல்லுங்க. அருகினிலே ஏசப்பா, சாய்ந்திருப்பே உன் தோளினிலே, உன் தோளினிலே அமர்ந்திருப்பே அருகினிலே. ஆதி அன்போடு சாய்ந்திருப்பே உன் தோளினிலே. என்னை செய்யா என்னை சரே அன்பு கூந்தி ஜீவம் தந்தி. சொல்லுங்க. என்னை செய்யா என்னை சரே அன்பு கூந்தி ஜீவன் தந்தி. ஒரு முறை கூட என்னை செய்யா என்னை செய்யா
சொல்லுங்க. என் நேசரே அன்பு கூர்ந்தி, அன்பு கூர்ந்தி, ஜீவன் தந்தி, ஜீவன். இரு கரங்களை வைத்து சொல்லுவோமா? நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் சொல்லுங்கய்யா உம்மைத்தானே, நினைவெல்லாம் அப்பா நீதானையா. துதி பாடி ஓ மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். இயேசுவே துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் நினைவுள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் சொல்லுங்க. ஓ ராமாசிக்கரியா துதி பாடி ஓ மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். துதி பாடி மகிழ்ந்திருப்பே. ஓ என் உயிருள்ள நாளெல்லாம் ஏசப்பா